மனுஷன் செழிப்பதற்காக பல வழிகள் கிடையாது. There is only one way, sowing and reaping. Amen. விதைத்து அறுவடை செய்யணும், அது ஒண்ணுதான் வழி. இது எப்படி நடந்துச்சு? ஏன் எல்லாரும் பணத்தின் முன்னாடி ஓடணும்? ஏன் எல்லாரும் பணத்தையே பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? எங்க இருந்து இது நடந்தது அப்படின்னு பார்த்தா ஆதாம்ல இருந்து நடந்தது. தேவனை சார்ந்திருந்தான், விதைத்தான், அறுவடை செஞ்சான், நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தான் இல்லையா? எப்போ தேவனத்துல இருந்து டிஸ்கனெக்ட் ஆனோ, தோட்டத்துல இருந்து வெளியில போனானோ, இவனுடைய சர்வைவலுக்கு எது பயன்பட்டது அப்படின்னு சொன்னா, இவன் என்ன அறுவடை செஞ்சானோ அதுதான் பயன்பட்டது. இப்ப அதுவே அவனுக்கு கடவுளாயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் கடவுளா இருக்கு பாருங்க. தேவன் அதை தான் உடைக்க விரும்புறார். நம்முடைய இருதயத்திலிருந்து இந்த பண கடவுளை வெளியில தூக்கி போட்டு அவரே நம்முடைய ஆண்டவரா இருக்க விரும்புறாரு பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹேப்பி மதர்ஸ் டே. இன்னைக்காவது ஃபாதர்ஸ் டே இப்படிலாம் சொல்லுதீங்களா அப்படின்னா ஞாபகம் கூட படுத்த மாட்டாங்க. மலேசியால இருந்து நேற்று பேசிக்கிட்டு இருந்தாங்க பிரிட்டோ பிரதர், அமலா சிஸ்டர்லாம். மதர்ஸ் டேலாம் அதனால கொஞ்சம் சேல்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க. ஃபாதர்ஸ் டே அதெல்லாம் எவன் கேட்பான் அப்படிங்காங்க. ஏடா ஃபாதர்ஸ் டேக்கு ஒரு சட்டை கூட எடுத்துட மாட்டீங்க, மதர்ஸ் டேயை கொண்டாட சொல்லுதீங்க. கர்த்தர் நல்லவர். அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா ஆராதனையில. ஏற்கனவே இதுல விமென்ஸ் டேல நிறைய காரியங்கள் சொன்னேன். நான் திருத்துவத்துல எப்படி வந்து ஒரு பெண் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஹோலி ஸ்பிரிட் வந்து ஒரு தாய். ஆமென். தேவனிடத்திலிருந்து இல்லாதத தேவன் உண்டாக்கவே முடியாது. பூமியின் அது நிறைவும் இதில் இருக்கிற எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தது. தேவனிடத்துல இல்லாத ஒண்ண அவர் கிரியேட்டே பண்ண மாட்டாரு, பண்ணவும் முடியாது. அவர் இடத்துல இருந்து என்ன இருந்ததோ அதான் வந்தது. அதனால தேவன் வந்து ஆண்பால் அப்படி சொல்ல முடியாது பாருங்க. அவர் ஆண்பாலும் அல்ல பெண்பாலும் அல்ல அப்படின்னே வேதம் பதிவு பண்ணுது. கேள்வி கேட்கிறாங்க இயேசுட்ட வந்து, ஒரு அம்மா ஒருத்தரை கல்யாணம் முடிக்குது, அவர் வந்து பிள்ளை இல்லாம என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டாரு. அப்படிங்கிறதுனால ரெண்டாவது ஆளுக்கு கட்டி வைக்கிறாங்க, அவரும் அப்படியே இறந்து போயிட்டாரு. மூணாவது ஆளுக்கு கட்டி வைக்கிறாங்க, அவரும் இறந்து போயிட்டாரு. இப்படி 7 சகோதரர்களுக்கும் அந்த ஒரே பெண்ணை மாத்தி மாத்தி திருமணம் முடிச்சு சாகர அன்னைக்கு வரலோகத்துக்கு போகும்போது இந்த ஆள் யார் ஒய்ஃபா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க இயேசுட்ட. ஏன்டா குறுக்கு புத்தி உள்ளவனாவே இருக்க நீ அப்படின்னு இயேசு சொல்றாரு. பரலோகத்துல அப்படி கிடையாது, கொடுப்பனை இல்லை அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்படியே ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, அங்கெல்லாம் தேவதூதர்களை போல இருப்பார்கள், அங்க ஆண்பால் பெண்பால்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு பாருங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கு அப்படின்னு இயேசு வந்து எடுத்து சொல்றாரு பாருங்க. நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கறாங்க, ஏன் இயேசு ஆணா பிறந்தாரு, ஒரு பெண்ணா ஏன் பிறக்கல அப்படின்னு சொல்லி. இல்ல இல்ல, விளங்கிடணும் பாருங்க. அவர் 2 மாதம் பிறந்தார். ஆமென். ஆமா, 2 மாதம் பிறந்தார். அதனாலதான் ஒரு தாயின் வயிற்றுல பிறந்தார். திபுதுப்புன்னு ஒரு ஆதாம் மாதிரி ஒரு முழுத்த ஆம்பளையா அந்த உலகத்துல வந்து அவர் பிறக்கல பாருங்க. அவருக்கு ஒரு தாய் தேவை. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, அவருக்கு ஒரு தாய் தேவை. இப்போ நான் சொல்றேன், அவரை சுமக்கிற தாய்மார்களுடைய ஜெபத்துக்கு அவரை மாதிரி பதில் சொல்லவே முடியாது. ஆமென். எனக்கு 100% நம்பிக்கை உண்டு. இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்ட அநேகர் வந்து மேக்சிமம் அவங்களுடைய தாயினுடைய ஜெபம் அதற்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. ஆமா, தாயினுடைய ஜெபம் முக்கியமான காரணமா இருக்கு பாருங்க. பைபிள்ல ஒரு அம்மா இருக்குது, அன்னாள்னு ஒரு அம்மா. அது யார் அப்படின்னு சொன்னா, எடுங்களா 1 சாமுவேல் எடுங்க. இன்னைக்கு செய்தி இது கிடையாது, மதர்ஸ் டே வாழ்த்து சொல்றதுக்காக நான் அதை எடுக்கிறேன். தாயினுடைய ஜெபத்திற்கு தேவன் எவ்வளவு முக்கியத்துவம் படுத்துறாரு அப்படின்னு. நீங்க பைபிள்ல சில பிரேக் த்ரூஸ்லாம் நடந்திருக்கும் பாருங்க. சில முக்கியமான டர்னிங் பாயிண்ட்லாம் நடந்துக்கிற இடத்துல அங்க பார்த்தா ஒரு அம்மா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். முக்கியமா என்ன பண்ணும், ஒரு அம்மா இருக்கும். சில இடத்துல பல வருஷம் சைலண்ட் எல்லாம் பிரேக் ஆயிருக்கும் பாருங்க. பல வருஷமா சைலண்ட் பிரேக் ஆகிற இடத்துல பார்த்தா அங்க ஒரு அம்மா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நீங்க பாருங்க, புதிய உடன்படிக்கை துவங்கும் போது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னா,
சகரியா எலிசபெத் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பதிகள் இருந்தாங்க, வயதான தம்பதி. இவங்க என்ன பண்றாங்க, தங்களுக்கு குழந்தை வேணும்னு சொல்லி பிரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னு தான் என்ன பண்ணுது, புதிய உடன்படிக்கையை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளவு வருஷம் சைலண்ட். 400 வருஷம் பழைய உடன்படிக்கை முடிஞ்சு, பழைய ஏற்பாடு நம்ம பைபிள்ல சொல்றோம் இல்லையா, பழைய ஏற்பாடு முடிஞ்சு இந்த புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறதுக்கு 400 வருஷம் தேவ சத்தமும் இல்ல, தீர்க்க தரிசனம் இல்ல, பிரத்யட்சமான தரிசனம் இல்ல, எதுவுமே இல்லாத இருந்த நாட்கள்ல பார்த்தா திடீர்னு ஒரு சத்தம் வருது. எதுக்காக வருதுன்னா, ஒரு தாயினுடைய பிரேயருக்கு பதில் சொல்லும்படியா அது வருது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தாயினுடைய பிரேயருக்கு பதில் சொல்லும்படியா வருது. சொல்லப்போனா ஒரு பெண்ணினுடைய ஜெபத்திற்கு பதில் சொல்லும்படியா அது வருது பாருங்க. வந்து நின்று உனக்கு என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் ஒரு குழந்தைய தருவாரு, அவருக்கு யோவான்னு பேரிடு அப்படின்னு சொல்லுது. நான் சொல்றேன், தாய்மார்களே, பெண்களே, நீங்க சாதாரணமான ஆள் கிடையாது, சரியா? சில இடத்துல சைலண்ட் பிரேக்கரா தேவன் உங்களை வைக்கிறார். ஆமென். சில ஆண்களுக்கு புரியல, அது எங்க சைலண்டா இருக்கு அப்படிங்க. அது எங்க சைலண்டா இருக்கு, சைலண்டா பிரேக் பண்ணிட்டு தானே இருக்கு அப்படின்னு. நான் அதை சொல்லல, நான் பொத்தாம்பதுவா சொல்லல, சரியா? நான் வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், நான் தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். சில காரியங்கள், சில நல்ல காரியங்கள் நடக்காம ரொம்ப நாளா சைலண்ட்ல இருக்கும் பொழுது பாருங்க, ஒரு தாயினுடைய ஜெபம், நீங்க நினைக்கிற மாதிரி இது ஏதோ நாள் கணக்குல இருக்கிற சைலண்ட் கிடையாது. ஆண்டாண்டு காலமாய், நூற்றாண்டுகளாய் இருந்த சைலண்ட் எல்லாம் பிரேக் பண்ணது ஒரு தாயினுடைய ஜெபமா இருக்குது. ஆமென். 400 வருஷம் இருந்த சைலண்ட பிரேக் பண்ணது ஒரு எலிசபெத்தினுடைய ஜெபம் பாருங்க. ஒரு எலிசபெத்தினுடைய வேண்டுதல், ஒரு ஆதங்கம், எப்படினாலும் எடுத்துக்கிடலாம், ஒரு ஆதங்கம். இப்போ இந்த 1 சாமுவேல்லையும் பல வருஷங்களாய், சொல்ல போனா 17 தலைமுறைகளாய் சைலண்ட்ல இருந்த ஒரு காரியம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய வேத வசனத்தை எடுத்து என்னால இந்த காரியத்துக்காக நான் சொல்ல முடியாது, நேரம் இல்லை. அதனால விஷயத்தை சொல்றேன், நீங்க பிடிச்சுக்கோங்க. யாருக்காவது ரொம்ப நாளா நடக்காத சில காரியங்கள் ரொம்ப சைலண்டா இருக்குதுன்னா உங்க அம்மாவை பிரேயர் பண்ண சொல்லுங்க. அப்படி இல்லையா உங்க மனைவியை பிரேயர் பண்ண சொல்லுங்க. ஆமென். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைய நீங்க பிரேயர் பண்ண சொல்லுங்க. இது ஒரு தீர்க்க தரிசன செய்கையா செஞ்சு பாருங்க, பல வருஷமா இருக்கிற சைலண்ட் எல்லாம் பிரேக் ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. அதிகாரம் இப்படி ஆரம்பிக்குது, 1 சாமுவேல் இப்படி ஆரம்பிக்குது. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் என்னப்பட்ட ரமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான ஏரோஹாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர் பேர் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. பாருங்க, இவன் ஒரு லேவி கோத்திரம். இந்த எல்கானா யாருன்னா ஒரு லேவி கோத்திரத்துல உள்ளவன். ஆண்டவர் ஆசாரியத்துவ ஊழியத்துக்காக யாரை நியமித்தார் அப்படின்னு சொன்னா இந்த லேவி கோத்திரத்தான் என்ன பண்ணாரு, நியமித்தார். அவங்க தான் அடுத்தடுத்து ஆசாரியத்துவ ஊழியத்தை செய்தாக வேண்டும். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு காலகட்டத்துல மோசை எதிர்த்து சில வம்சம் என்ன பண்ணிருச்சு, இந்த லேவி கோத்திரத்துல இருக்கிற ஒரு சில குடும்பம் என்ன பண்ணிருச்சுன்னா மோசைக்கு விரோதமா சில பேச்சுகளை பேசிருச்சு. சரியா? பேசுனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, மோசை சவால் விட்டார். நீ என்ன மாதிரி சவால் விட்டாங்க இவங்க, இந்த குடும்பத்தார், இந்த லேவி குடும்பத்தாரு என்ன மாதிரி சவால் விட்டாங்கன்னா, கர்த்தர் என்ன வாண்ட மட்டும் தான் பேசுவாரா, எங்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரா, எங்ககிட்டயும் பேசுவாரு, பாத்துருவோம் அதையும் அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பிச்சாங்க பாருங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, பாப்பா ஆண்டவர்கிட்டே கேட்டுருவோம், எதுக்கு போட்டு டவுட்டு அப்படின்னு சொல்லி பெரிய கலகம் உண்டாயிடுச்சு. பெரிய கலகம் உண்டான உடனே மோசே கோபத்துல நிறைய காரியங்களை பேசுறாரு. எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா என்னாகமத்துல இருக்குது பாருங்களேன். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் எடுங்களேன். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இட்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்கு
தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்ட போது முகங்குப்புற விழுந்தான். மோசேக்கு அதுல விருப்பமே இல்லை. முதல்ல நான் ஒரு லீடரா இருக்கணும், நான் ஒரு ராஜாவா இருந்து உங்களெல்லாம் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆசையே இல்லை பாருங்க. ரொம்ப தாராள மனசு உள்ள ஒரு தலைவனா தான் அவன் இருக்கிறான். ஒரு 70 பேர் வந்து ப்ராபசி பண்ணும் பொழுது மோசேட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க 70 பேர் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, நீங்க தீர்க்க தரிசனம் சொன்னாதான் கரெக்டா இருக்கும், 70 பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களை நிறுத்துங்கன்னு சொல்லும் பொழுது மோசே சொல்றான், இருக்கிற அவ்வளவு பேர் மேலையும் தீர்க்க தரிசன ஆவி வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிறான். ஆமென். நல்ல ஒரு லீடர்ஷிப்ல இருந்த ஆளு, மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணிச்ச ஆளு, இவன் மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லும் பொழுது இவனால தாங்க முடியல பாருங்க. நீயே உன்னை உயர்த்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மூங்குப்புற விழுந்துட்டான். இதுக்கப்புறம் நீங்க மோசே வந்து சொல்லுவான், நீங்க நாளைக்கு வாங்க பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு காரியம் நடக்குது பாருங்க. 28 பாருங்களேன், அதே அதிகாரத்துல. அப்பொழுது மோசே, இந்த கிரியைகள் எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படி செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினாலே அறிவீர்கள் என்றால், சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேருகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். அதாவது நார்மல் டெத் இவனுக்கு நடந்துச்சுன்னு வையேன், கர்த்தர் என்னை அனுப்பல அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டேன். ஆனா ஏதாவது விசித்திரமா நடந்து இவங்க எல்லாம் மண்டைய போட்டா தெரிஞ்சுக்கோ, கர்த்தர் தான் என்னை அனுப்புனாரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு மோசே. கோவத்துல வாயை விட்டுட்டாரு பாருங்க. வாயை விட்ட உடனே என்ன நடக்குது பாருங்க. 30 கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்தால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதை, ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அப்பா, என்ன மாதிரி ஒரு சவால் விடுறாரு பாருங்க மோசே. நார்மல் டெத் நடந்ததுன்னா நான் வந்து கர்த்தரை என்ன அனுப்பலன்னு வச்சுக்கிறேன்ப்பா, இல்லைன்னா பூமி பிளந்து இவம்லாம் உள்ள போய் செத்தான் அப்படின்னு சொன்னா அப்போ விளங்கிக்கிடுவ கர்த்தர் தான் என்னைய அனுப்புனாருன்னு நீ என்ன பண்ணுவ, விளங்கிடுவ அப்படின்ட்டாரு பாருங்க. அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக கூறிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். யூகிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு காரியம் நடக்குது பாருங்க. மோசேக்கு விரோதமா எழும்பின உடனே மோசேயுடைய கோபத்துக்கு அப்படியே என்ன கட்டளை இட்டாரோ அதை அப்படியே என்ன பண்ணுது நடந்துச்சு. இப்ப என்ன பண்ணிவிட்டாங்க, இதை வச்சுவிட்டு இதுதான் ரொம்ப சரி, அதனால ஊழியக்காரன்ட்டெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும், அவன் நினைச்சாம்னா பூமியை பிளந்துருவானாக்கும், உன்னைய விழ வச்சிருவானாக்கும் அப்படின்லாம் எடுத்து என்ன பண்ணிவிட்டாங்க, பேசி விட்டாங்க பாருங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மோசே தேவனுடைய முழு பிக்சர் கிடையாது. ஆமென். மோசே தேவனுடைய முழு பிக்சர் கிடையாது. பயங்கர டென்ஷன் பார்ட்டி. அதனாலதான் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் இருந்துட்டு இருக்கும்போது மறுரூபமலை எக்ஸ்பீரியன்ஸ்ல இயேசு வந்து நிற்கிறாரு. மோசேக்கு ஒரு கூடாரம் இருக்குது, எலியாவுக்கு ஒரு கூடாரம் இருக்குது. எல்லா சீசர்கள் கட்டி இங்கே நம்மளும் ஒரு டென்ட்டை போட்டு உட்கார்ந்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது இயேசு இவங்களோட என்னைய ஒத்து ஊத சொல்லாத அப்படின்ட்டாரு பாருங்க. அது மட்டும் இல்ல, ஒரு தடவை எலியா வானத்துல இருந்து அக்னியை இறக்கணும் மாதிரி என்ன பண்ணு நம்மளை கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால நீங்களும் அக்னி இறக்குங்க, இவங்களை எரிச்சு சாம்பலாக்கணும்னு சொல்லும் பொழுது எந்த ஆவியில நீ இருந்து பேசிக்கிட்டு இருக்க, பிசாசை ஓடிப்போ அப்படின்ட்டாரு. தேவன் கொல்லுகிறவர் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க தேவன், நல்ல சொல்லுங்க தேவன் கொல்லுகிறவர் அல்ல. இது மோசேயினுடைய தப்பிதம் பாருங்க, மோசேயினுடைய தப்பு. அவன் ஹைப்பர் டெம்பரா இருக்கிறான். வயசான ஆளு என்ன செய்ய முடியும்? 20 லட்சம் ஜனத்தை கொண்டு வந்து மொத்தமா கையில கொடுத்து இதை செய்ய அப்படிங்கும் பொழுது இவனுக்கு அதை சாஃப்டா ஹேண்டில் பண்ண தெரியல பாருங்க. இவன் என்ன நம்பினானோ அப்படிதான் கர்த்தர் அப்படின்னு என்ன பண்ணிட்டான், நம்பிட்டான். அதற்கு ஏத்த மாதிரியே ஜனங்களும் என்ன பண்ணிருச்சு, கர்த்தர்னாலே டென்ஷன் பார்ட்டி, கர்த்தர்னா கோவப்பட்டா பூமிய பிளந்துருவாரு அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அதை நம்பிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இயேசு வந்து அவர் பூமியை பிளக்கிறவர் அல்லப்பா, உன்னை பாதாளத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாரு பாருங்க. ஏமே
இப்போ இப்போ இந்த கோராகு குடும்பத்தார் இப்படி வராங்க. வரும் பொழுது சில ஜனங்கள் இப்படியே சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது, நீங்க வந்து இந்த ஏமா கர்த்தருக்கு விரோதமா செஞ்சாங்களே கோராகு குடும்பம், அந்த மாதிரி எங்களை நீங்க இழிவான பிறவின்னு நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த குடும்பத்தின் பேர்ல ஒரு பெரிய அருவருப்பு ஃபார்ம் ஆயிட்டு பாருங்க. என்னாகமம் 27:3 இப்படி இருக்கு. எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணம் அடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. அதாவது ஒரு ஒரு டெத் நடக்கும்போது கூட இது எப்படி வனாந்தரத்துல அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா, இந்த கோராகு குடும்பத்துல செத்தாங்கல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு என்ன பண்றாங்க. அது வந்து வேற டெத்துப்பா. அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ நடந்த போது கூட அந்த கோராகுக்கு நடந்த கொடூரம் எங்களுக்கு நடக்கலங்க, நாங்க வேற அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நாங்க அந்த குடும்பத்தார் அல்ல, எங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் இந்த கோராகு குடும்பத்தை என்ன பண்றாங்க, கழுவி கழுவி ஊத்துறாங்க. நல்ல காரியம் நடக்கும் போதும் கெட்ட காரியம் நடக்கும் போதும் என்ன பண்றாங்க, கழுவி கழுவி ஊத்துறாங்க பாருங்க. ஆனா ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென். சொல்லுங்க, ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இப்ப பூமி பிளந்து கோராகு குடும்பத்தார் போனதாலும் என்னாகமம் 26:11 சொல்லுது, கோராகின் குமாரரோ சாகவில்லை அப்படின்னு இருக்கு. ஆமென். கோராகின் குமாரர்கள் யாரு, சாகவில்லை அப்படின்னு இருக்கு. இந்த சாகாமல் இருந்த இந்த குமாரர்கள் வம்சத்தில் வந்தவன் தான் இந்த எல்கானா. இந்த எல்கானுடைய மனைவி தான் யாரு, அண்ணாள் பாருங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப லேவி கோத்திரத்துல இந்த கோராகு குடும்பத்துல இருந்து லேவி ஆசாரியத்துவ ஊழியத்தை செய்யவே இல்லை. ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்ல, 17 தலைமுறையாய் இந்த குடும்பத்திற்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா, பாதாளத்துல விழுந்த குடும்பம். பாதாளத்துல விழுந்த குடும்பம், கர்த்தரால சபிக்கப்பட்ட குடும்பம், நல்லதுன்னா என்னன்னே தெரியாத குடும்பம் அப்படின்னு எதற்கெடுத்தாலும் இந்த குடும்பத்தின் மீது அவ்வளவு காரியங்களை சொல்லி 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 இவ ஒரு மாதிரி ஒதுக்கப்பட்ட மாதிரி இருக்குது பாருங்க. அதுலயும் இந்த அம்மாக்கு என்னன்னா குழந்தை வேற இல்லை. அது இன்னும் என்ன பண்ணிருச்சு, ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லி போகும்போது கூட இதால வெளியில தலை காட்டவே முடியல. வெளியில என்ன பண்ண முடியல, தலை காட்டவே முடியல பாருங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுது. ஃபீல் பண்ணிட்டு வந்து வேண்டுதல் பண்ணுது. வேண்டுதல் பண்ணும் பொழுது அந்த ஜெபாலயத்துல யார் இருக்கா, ஏலி இருக்கிறார். ஏலி வந்து அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல, ஆசாரிய ஊழியத்துல இருக்கக்கூடிய லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல பாருங்க. அவரு இந்த அம்மாட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா வந்து ஜெப விண்ணப்பம் 7ல இருந்து பாருங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். என்னமா ஐஸ் வச்சிருக்கான் பாருங்க. குழந்தை இல்லை அப்படிங்கிறத என்ன பண்ணுது, சக்காலத்து என்ன பண்ணுது, கிண்டல் பண்ணுது. இவளுக்கு அது தாங்க முடியல. எதுக்கு சாப்பிடாம உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது புருஷன் வந்து சொல்லுதான், 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு குழந்தை இல்லையா அப்படி இப்படிங்க பாருங்க. அது எட்டிட்டு மீச்சிருச்சு, ஓடிடு அப்படின்ட்டுருச்சு. சீலவாவில் அவர்கள் புசித்து குடித்த பின்பு அண்ணால் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் நிலையிலே ஒரு ஆசனத்திலே உட்கார்ந்திருந்தா. இப்ப போய் அவ என்ன பண்றா, ஒரு பிரேயர் பண்றா. 11வது வசனம் பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே, எல்லாரும் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தாவே. நல்லா சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஒரு கேள்வி, இந்த அம்மாக்கு குழந்தை வேணும். குழந்தை வேணும்னா என்ன செய்யணும்? குழந்தை வேணா டாக்டர்கிட்ட போகணும் இல்லையா? ஜென்ரலா சொல்றேன் நான். குழந்தை வேணா என்ன பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட போவாங்க. இப்போ இந்த நாட்கள்ல இவர் ஏகோவா தேவனாய் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், ரஃபாவா வெளிப்படுத்தி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனம் விடுதலை ஆகுது, இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா? அப்போ இவ வந்து ஏகோவா ரஃபா அப்படின்னு சொல்லி தானே பிரேயர் ஆரம்பிச்சிருக்கணும்.
இல்லையா? ஏகோவா ரஃபா அப்படின்னு தானே பிரேயர். என்ன தேவைப்படுது? ஹீலிங் தேவைப்படுது. அப்படி இல்லைன்னா ஆபிரகாமின் தேவனே எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஆண் குழந்தையை தாங்க, ஏன்னா ஆபிரகாமுக்கு நீரு கட்டளையிட்டீர். அப்புறம் சர்வ வல்லமை உள்ள தேவனே நான் அது சொல்லணும் இல்லையா? சர்வ வல்லமை உள்ள தேவனே. ஏன்னா ஆபிரகாம் அந்த நாமத்தை அறிந்து கொண்டான். எல்ஷடாயாவது என்ன பண்ணிருக்கலாம், அறிந்திருக்கலாம். அப்ப அந்த நாமத்தை சொல்லியாவது கூப்பிட்டுருக்கலாம். அப்படி இல்லாம இவா சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன இருக்குது இந்த சேனைகளின் கர்த்தர்ல? இதுதான் முதல்ல சேனைகளின் கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை அனௌன்ஸ் பண்ற இடம் பாருங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சில தாய்மார் நினைச்சா கர்த்தருக்கே புது நாமத்தை சூட்ட முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு மதர்ஸ்க்கு, அந்த அளவுக்கு தாய்மார்களுக்கு தேவன் அவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்து வச்சிருக்கிறார் பாருங்க. புது நாமத்தை பூமியிலிருந்து அனௌன்ஸ் பண்ற நாமம். நிறைய நாமங்கள் பரலோகம் அனௌன்ஸ் பண்ணுது. பரலோகம் என்ன பண்ணுது? அவருடைய நாமத்தை அனௌன்ஸ் பண்ணுது பாருங்க. அவர் யெகோவா ரஃபா அப்படின்னு பரலோகம் அனௌன்ஸ் பண்ணுது. வெகு சில நாமங்கள் மட்டுமே பூமியிலிருந்து அனௌன்ஸ் பண்ணப்படுது. அதுல ரொம்ப முக்கியமான நாமம் இந்த நாமம் பாருங்க, சேனைகளின் கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர். சரி, இப்போ நீ யெகோவா ரஃபான்னு சொல்லியிருந்தாவது அவருடைய புது கர்ப்பத்தை உனக்கு கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த நாமத்துல நீ அறிஞ்சன்னா, இல்ல ஆபிரகாமின் தேவனேன்னு சொன்னா கூட சாராளுடைய கர்ப்பத்தை புதுப்பித்த தேவன் உன் கர்ப்பத்தை புதுப்பிப்பார், நீ நம்பிக்கையில என்ன பண்ணலாம், இத சொல்லியிருக்கலாம். ஆனா சம்பந்தமே இல்லாம சேனைகளின் கர்த்தர் நீ ஏன் சொல்லுத பாருங்க. நம்ம ஒரு தாய்மார், குறிப்பா பெண்கள் கவனிங்க, சரியா? ஆண்களும் கவனிங்க. நம்முடைய ஜெபம் அதுக்கு பின்னாடி எவ்வளவு சீரியஸ்னஸ் இருக்குங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். ஏமே வழக்கமான பிரேயரா பண்ணக்கூடாது பாருங்க. நம்ம ஜெபத்துக்கு போறோம்னா அதுல ஏதோ ஒண்ணு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போது, இன்னும் சொல்ல போனா நமக்கான மாற்றம் மட்டும் இல்ல, நாம் பண்ணுகிற ஜெபம் அல்லது எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைக்கு பின்பதாய் நூற்றாண்டுகள் காத்திருக்கிற ஏதோ ஒரு விஷயத்திற்கான பதில் என் கையில உண்டாக போகுதுங்கிறது எப்பவுமே மைண்ட்ல ஓடணும் பாருங்க. ஏமே நூற்றாண்டுகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. இப்ப 17 தலைமுறையா என்ன பண்ணல, லேவி கோத்திரம் ஆசாரியத்துவ ஊழியத்துக்குள்ள போகல. இந்த அம்மா வெவ்வரமா பிரேயர் பண்ணுது. என்ன பண்ணுது? நீங்க எனக்கு மட்டும் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் அதை அப்படியே ஆசாரியனா மாத்துறேன் அப்படிங்க. ஏமே ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீர்னா, ஆண் பிள்ளையை கொடுத்தீர்னா என்ன பண்றேன், நான் ஆலயத்துல கொண்டு போய் அதை விடுறேன், அதை ஆசாரியான் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லுது பாருங்க. அப்படி சொல்லும் போது இப்படி சேர்த்து சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் அப்படின்னா எப்படி ஒரு மிலிட்டரி கமாண்டர், ஒரு மிலிட்டரி கமாண்டர் அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா, யுத்தம் நடக்க போது என்ன பண்ணுங்க, ரெடி ஆகுங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா, அங்கங்க லீவுக்கு போயிருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வேக வேகமா எப்படி திரும்ப வந்து அந்த கமாண்டர் முன்னாடி உடனே வந்து நிப்பாங்களோ, அந்த கேஸ் எவ்வளவு அர்ஜென்டான விஷயமா இருந்ததுன்னா கமாண்டரே அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரோ, அந்த மாதிரி தேவனே இது என் கேஸ் ரொம்ப அர்ஜென்ட், எனக்கு சேனைகளின் கர்த்தர் அனௌன்ஸ்மெண்ட் தரட்டும் அப்படிங்கிறான். ஏமே ஹல்லேலூயா. சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர். பார்க்கும்போது இது ஏதோ ஒரு ஒரு குழந்தை இல்லாத ஒரு அம்மா குழந்தை கேக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? குழந்தை இல்லாத ஒரு அம்மா குழந்தை கேக்கு, இதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இல்ல, அந்த தாய் ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்துட்டா. என்னன்னா, என் ஜெபத்திற்கு தேவன் இப்படித்தான் பதில் தர போறார். 17 தலைமுறையாய் நடக்காத ஒரு விஷயத்த இதனால எனக்கு நடத்தி காமிப்பார் அப்படின்னு நிக்குது பார். அதனால சேனைகளின் கர்த்தர் அப்படிங்கிறா. சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர். ஏமே சேனைகளின் கர்த்தர். இப்போ அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். வாசல்ல இருந்து என்ன பண்றா, பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. பிரேயர் பண்ணும் பொழுது ஏலி வந்து சொல்றான், என்ன போதைய போட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கியம்மா, கிளம்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னைய அப்படி நினைக்காதீங்க, நானு சரக்கெல்லாம் அடிக்கல, என் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அவருடைய சமூகத்தில் நான் ஊற்றிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நல்ல காரியம் நடக்குமா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டான். வேதம் சொல்லுது, அவள் அதன் பின்பு துக்கமுகமாய்
இருக்கவில்லை அப்படின்னு சொல்லுது. இப்போ ரிசல்ட் வந்துருச்சு. என்ன? சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். எல்கானா என்ன பண்றான்? பலி செலுத்தும்படியாக கிளம்பி போறான். அண்ணால் என்ன பண்ணல, கூட போகாம என்ன பண்றான்? 27 பாருங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், விண்ணப்பத்தை எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனுக்கு கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். இப்பதான் ஒரு பாடல் அவளுக்குள்ள இருந்து வெளியில வருது பாருங்க. எடா என்ன நக்கல் பண்ணீங்கடா என்னைய வச்சு, கோராகு குடும்பத்துல வாக்கப்பட்டு போனிய, இப்படி ஆயிட்டிய அப்படின்னு சொல்லி என்ன பண்ணீங்க, என்ன மாதிரி என்னைய கிண்டல் பண்ணீங்க, என்னைய என்ன மாதிரி பண்ணீங்க. ஒரு தாயினுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தரும் பொழுது உங்க அவ்வளவு வெறி நோஸ்கட் பண்ணுவாடா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பாட்டு எழுதுது. ஹல்லேலூயா. பாருங்க அந்த பாடல். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், தாய்மார்களே, உங்கள் இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூறும்படியாய் ஆமென் நீங்கள் வேண்டிக் கொண்டதை சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு அருளுவார். சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு அருளுவார். அவ்வளவு அர்ஜென்டா உங்களுடைய எல்லா கேஸும் இன்னைக்கு டீல் ஆகும். எல்லா கேஸும் இன்னைக்கு அர்ஜென்டா டீல் ஆகும். ஆமென். மிலிட்டரி கமாண்டர், தி காட் ஆஃப் ஹோஸ்ட், ஆமென், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். என் இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். எவ்வளவு நாள் உன் வாய பிளந்திருப்ப, இன்னைக்கு என் வாய் பிளந்திருக்கடி உன்னை விழுங்குறதுக்கு அப்படிங்க. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொரு தேவன் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானம் உள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் உள்ளவைகள் அல்லவோ. ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் ஞானம் உள்ள தேவன், செய்கைகள் யதார்த்தம் உள்ளவைகள் அல்லவோ. இதை இங்கிலீஷ்ல வாசிங்களா யாராவது? சில இடத்துல இப்படி வந்திருக்கும் பாருங்களேன், அவர் ஆக்ஷன்ல இறங்கிட்டார்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு இருக்கு. ஆமென். இல்ல சொல்லுங்க, அவர் ஆக்ஷன்ல இறங்கிட்டார்னா வேற லெவல்ல இருக்கும். நல்லா சொல்லுங்க, அவர் ஆக்ஷன்ல இறங்கிட்டார்னா வேற லெவல்ல இருக்கும். இது ஒரு தாயுடைய பிரேயர் பாருங்க. ஏய், அவ்வளவு பேரும் வாயை பிளந்துட்டு நின்னீங்கல்ல, இன்னைக்கு ஏன் வாய் பிளந்திருக்குது, ஏன்னா கர்த்தர் ஆக்ஷன்ல இருந்திருக்கிறாரு. ஆமென். அவர் ஞானம் உள்ள தேவன், அவர் எனக்காக ஆக்ஷன்ல இறங்கிட்டாரு, இனி எல்லாம் வேற லெவல்ல இருக்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா. ஐயோ, நல்ல கையை தட்டி சொல்லுங்களேன், கர்த்தர் எனக்காக ஆக்ஷன்ல இறங்கிட்டார், கர்த்தர் எனக்காக ஆக்ஷன்ல இறங்கிட்டார், இனி எல்லாம் வேற லெவல்ல இருக்க போகுது. ஆமென். ஆராபா சதகம் படரதலபா. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்ட பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள். அதாவது இந்த கோராகு குடும்பத்துல பிறந்துட்ட வச்சுட்டேன்னு சிலர் வேலை கொடுக்கறது இல்ல, சிலர் கூலி கொடுக்கறது இல்ல, சிலர் பசியா இருந்தா கூட கண்டுகிடுறது இல்ல. ஏன்னா நீ கோராகின் வம்சம், நீ கோராகின் வம்சம்னு சொல்லி புறக்கணிச்சு கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்காம, கிடைக்க வேண்டிய பொசிஷன் கிடைக்காம, கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காம இருந்துகிட்டு இருந்துச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ சொல்றா, இனி அப்படி நடக்க போறது இல்ல. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்திற்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியா இருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள். மலடியா இருந்தவர்கள் 7 பெற்றால், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ வளர்ச்சியமாகப்பட்டாள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, மலடியா இருந்தவள் 7 பெற்றால். என்ன சொல்ல வாரா? ஆமென். என்ன சொல்ல வாரா? டேய், எனக்கு உனக்காது ஒரு பிள்ளை, அதெல்லாம் அறகுறை, ஆனா எனக்கு ஒரு பிள்ளை, அது 7 பிள்ளைக்கு சமம் அப்படிங்கிறாப்பா. ஆமென். அது 7 பிள்ளைக்கு சமம் அப்படிங்கிறாப்பா. 6வது வசனம் பாருங்க, கர்த்தர் கொள்ளுகிறவரும்
உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறி வர பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். உங்களுக்கு புரியுதா ஏன் இதை சொல்றான்னு? ஏன்னா ஏற்கனவே பாதாளத்துல இறங்கினதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இப்ப இவ சொல்றாரு, அவர் என்னை இறங்கிட்டாரு, அவர் தான் பாதாளத்துல தள்ளி விட்டாரு, அவர் தான் பாதாளத்துக்குள்ள என்னைய போட்டுட்டாருன்னு எவ்வளவு சொன்னீங்க இந்த 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 குடும்பத்தை பத்தி. இப்ப நான் உனக்கு சொல்றேன், இறங்க பண்ணினவரே என்னை ஏற பண்ணுவார் அப்படிங்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏற பண்ணுவார். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார். இதெல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சு என்ன சொல்லி விடுவாங்கன்னா, எவனுக்கோ ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும்னு விரும்புறாரு, எவனையோ தரித்திரம் அடையணும்னு அவர் விரும்புறாரு அப்படின்னு. இங்க இது ஒரு அம்மாவுடைய பிரேயர். ஏன்னா இதை சொல்லி சொல்லி இந்த குடும்பத்தை தரித்திரத்திலே வச்சுட்டாங்க, தரித்திரத்திலேயே வச்சுட்டாங்க பாருங்க. இப்ப அது அப்படி கிடையாது, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல அப்படிங்கறத இந்த அம்மா சொல்லிட்டு இருக்குது. ஏமே, நீ எல்லாம் சேர்ந்து என்ன தரித்திரம் பிடிச்ச மாதிரி ஆக்கிட்ட, ஆனா அவர் என்னை ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவர். சொல்ற பாருங்க 8, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆமென். இந்த வசனம் இங்கதான் வருது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து. இவ சொன்ன மாதிரியே பார்த்தா எல்லா ராஜாவும் சாமுவேல்னாலதான் அபிஷேகம் பண்ணப்படுதான். சவுலும் அபிஷேகம் பண்ணப்படுதான், தாவீது என்ன பண்றான், சாமுவேல்னாலதான் அபிஷேகம் பண்ணப்படுறான் பாருங்க. இவா கேட்டது என்னமோ ஒரு குழந்தை, இவா கேட்டது என்னமோ இந்த சூழல் மாறும்படியா ஒரு காரியம் பாருங்க. இவ கேட்டது என்னமோ இந்த தலைமுறையின் மேல இருந்த அவப்பெயர் நீங்கணும் அப்படின்னு. ஆனா தேவன் எப்பொழுதுமே கேட்டதை தருகிற தேவன் அல்ல. ஆமென். கேட்டதை தருகிற தேவன் மட்டுமல்ல, இவா கேட்டது ஒரு ஆசாரியன், ஆனால் தேவன் தந்ததோ தான் முதல் பெயர் சபா மட்டும் பேர் விளங்கும்படியான தீர்க்கதரிசியை அவளுக்கு தந்தார். ஆமென், ஹல்லேலூயா. 17 தலைமுறையாய் நடக்காதத ஒரு அம்மாவுடைய ஒரு பிரேயர் நடத்தி காட்டுது பாரு. ஆமென். பிரேயருக்கு போடும்போது இந்த ஃபீலோட உள்ள போணும் பாருங்க. எத்தனை தலைமுறை வெயிட்டிங்ல இருந்துச்சோ இந்த ஜெபத்திற்கு இன்னைக்கு பதில் வரப்போகுதுன்னு உள்ள போகணும். ஆமென். எத்தனை ஜெனரேஷன்ஸ் வெயிட்டிங்ல இருந்ததோ இந்த பிரேயர் இன்னைக்கு கேட்கப்பட போகுது. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கற்பங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. மாராபா ஷாஜாகாம் படரதலபா. உங்களுக்கு கிடைச்ச குழந்தைகள் நான் சொல்றேன், அது ஏதோ இந்த ஜெனரேஷனுக்காக நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தேவன் கொடுக்கல. உங்க பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு வரும்படியா நூற்றாண்டுகள் வெயிட்டிங்ல இருந்திருக்கு. ஆமென். நீங்க இந்த உலகத்துக்கு வந்தது ஏதோ உங்க தாய் தகப்பன் சந்தோஷத்துக்காக நீங்க வரல. என்ன ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஓட்டான்? இதை ஏன்டா பண்ண? ரிமோட் பவர் அப்படிப்பட்ட பவர், உன்னோட பவரா இருக்கும் அது. ஆமா, நீ அசைஞ்சா எல்லாம் அசைது பத்தியா, அந்த மாதிரிதான். எப்படி கோத்து விட்டுருக்கீர் பாத்தீங்களா? உங்களுடைய ஒவ்வொரு பிரேயருக்கு பின்பதாகவும் தேவன் உங்களுக்குள்ள இருதயத்துல வைத்திருக்கிற இந்த விண்ணப்பங்கள், இந்த விருப்பம், இதுக்கெல்லாம் பின்னாடி ஏதோ உங்களுக்கான காரியம் இல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான சந்தோஷம் மட்டும் அதுக்குள்ள இல்ல, அதுல தேவனுடைய சந்தோஷம் நிறைந்திருக்குது. ஏமே, தேவனுடைய சந்தோஷம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு காரியத்தை தரேன்னு சொல்லிட்டு தராம இருந்ததுனால ஒரு தாய் தகப்பன் ரொம்ப சந்தோஷமா இருந்துருவாங்களா? பிள்ளைகள் ஏதோ கேட்குது ஆசையா, வாங்கி கொடுக்க முடியல, அல்லது வர வழியில அது இல்ல அப்படிங்கிறதுனால சக்சஸ், இன்னைக்கு அவ கேட்டதை நான் வாங்கி கொடுக்கல அப்படின்னு எந்த தாய் தகப்பனாவது யோசிப்பாங்களா? மாட்டாங்க பாருங்க. இன்னைக்கு இல்லாட்டிலும் சரி, நாளைக்கு போகும்போது ஞாபகம் வச்சு அதை வாங்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ லேவி கோத்திரம் இது மாதிரி ஆசாரியத்துவம் ஊழியம் பண்ணலங்கிறத குறித்து தேவன் ஒருபோதும் சந்தோஷமா இல்லை. He is waiting. ஏதாவது ஒண்ணு வந்து இது ஒரு பிரேயரை பண்ணி இதை மாத்தும், அதற்காக நான் ஒருத்தனை வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சாமுவேல ஆல்ரெடி ரெடியா வச்சிட்டு இருக்கிறார். ஆல்ரெடி ஐயோ யாருக்கோ தீர்க்க தரிசனமா சொல்ற, உங்க சாமுவேல் ரெடியா இருக்கு, உங்க சாமுவேல் ரெடியா இருக்கு, உங்க சாமுவேல் ரெடியா இருக்கு. ஆல்ரெடி மடியில வச்சுட்டே இருக்கிறார்.
ஆல்ரெடி மடியில வச்சுக்கிட்டே இருக்கிறார். எந்த தாயினுடைய ஜெபத்திற்கு இதை அனுப்பணுமோ அதை நான் அனுப்ப போறேன். ஆமென். சொல்லுங்க, சாமுவேலை சுதந்தரிப்பேன். ஆமா, கேட்ட தினமும் ஆசாரிய ஊழியத்திற்கு ஒரு ஒரு பாஸ்டரை கேட்டுச்சு இந்த அம்மா. பார்த்தா தீர்க்கதரிசியை கொடுக்கிறாரு. ஆமென். ராஜாக்கெல்லாம் தேடி வரும்படியான தீர்க்கதரிசியை கொடுத்தாரு பாருங்க. வேதம் சொல்லுது, அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை கூட வீணா தரையில விழல அப்படின்னு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா கர்த்தர் விழ பண்ணல அப்படின்னு இருக்கு. கீழே விழலங்கிறத விட கர்த்தர் விழ பண்ணலையா. ஏன்னா அவன் சொல்லும் போதே வார்த்தையை கையில ஏந்துறாரு. நான் சொல்றேன், உங்க வார்த்தைகளையும் கைகளில் ஏந்துகிறவர் யார் பேர்ல சொன்னானோ அவன் குடும்பத்தை தலைக்கு மேல அதை கொண்டு போய் வைக்கிறார். ஆமென். நிறைய பேர் தீர்க்கதரிசியின் உடனே கர்த்தர் சொன்னதை மட்டும்தான் சொல்ற ஆளா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இல்ல இல்ல, அப்படி கிடையாது. எலியா இன்ட்ரோடக்ஷன் ஆகும் போதே, எலியாவை பத்தி வேதம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் போதே இப்படி சொல்லுது, வானம் பெய்யாதபடி என்ன பண்ணா, எலியா கட்டளை இட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பின்பு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வந்து அப்படின்னு இருக்கு. இல்லைங்க, தப்பா சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேங்க. பைபிள்ல முதல்ல கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, அதுக்கப்புறம் இவன் மழை பெய்யாதபடி லாக் பண்ணா அப்படின்னு தானே இருக்கணும். இல்ல, தீர்க்கதரிசிங்கிறது கர்த்தர் சொன்னதை சொல்லது மட்டும் இல்ல, தீர்க்கதரிசி சொன்னதை கர்த்தர் கையில எடுத்து கொண்டு போய் நிறுத்துறார் பாருங்க. அதுவும் ஒரு தீர்க்க தரிசனம் வேலை பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒரு தீர்க்க தரிசன மண்டலத்திற்குள் இருக்கிறீர்கள். ஏமே, உங்க வார்த்தையும் அப்படிப்பட்ட பவர் உள்ளதா இருக்குது. நீங்க வார்த்தையை ரிலீஸ் பண்ணும் போதே கர்த்தர் அதை கையில எடுத்து நீங்க யாரின் பேரில் சொன்னீர்களோ அவர்கள் தலையில அது போய் வைக்கப்படுது பாரு. ஏமே, தலையில கொண்டு போய் வைக்கிறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்ன நல்வார்த்தை ஒன்றும் ஒன்றும் எல்லாரும் சொல்லுங்க, ஒண்ணு கூட தரையில விடல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை மட்டும் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டு நான் முடிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஞானியின் இருதயம் காலத்தை அறியும். நல்லா சொல்லுங்க, ஞானியின் இருதயம் காலத்தை அறியும். காலத்தை அறியும் அப்படின்னு உடனே ஆமா, ஏப்ரல் மேனா வெயில் அடிக்கும், ஜூன்ல குற்றால சீசன் வந்துடும், அக்டோபர் நவம்பர்ல மழை பெய்யும் இப்படின்னு அறியறத பத்தி அது சொல்லி இருக்குதா? இல்ல பாருங்க, இதெல்லாம் உலகத்துல இருக்கிற சீசன், சூரியனுக்கு கீழே இருக்கிற சீசன்ஸ் இதெல்லாம். சரியா? சம்மர் வருது, வின்டர் வருது, குளிர்காலம், பனிகாலம், இதெல்லாம் என்ன? சரி விட்டுரு, இதெல்லாம் என்ன? சூரியனுக்கு கீழே உள்ள காலங்கள். ஆனா இதெல்லாம் பொது அறிவிலேயே கண்டுபிடிச்சிரும். வேதம் ஞானம் அப்படின்னு சொல்லுது பாருங்க. விஸ்டம் வந்து பூமியில இருந்து வர்றதில்ல, விஸ்டம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவனிடத்திலிருந்து வந்த விஸ்டத்துக்கு பேர் தான் ஞானம் அப்படிங்கிற பேர் இருக்கு. தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அறிவுக்கு பேர் என்னது? ஞானம் அப்படின்னு சொல்லுது பாருங்க வேதம். ஞானி அப்படின்னு சொன்னா யார சொல்லுது? நல்ல படிச்சவன் அவனை ஞானின்னு சொல்ல, அவனை அறிவாளின்னு சொல்லுது. அவனை அறிவாளி, அவன் படிப்பறிவில் தேறினவன் அப்படின்னு சொல்லுது. நிறைய புக்ஸ் படிச்சவங்க அவங்களால என்ன பண்ணுது? அறிவாளின்னு சொல்லுது பாருங்க. ஆனா ஞானி அப்படின்னு யார சொல்லுது வேதம் அப்படின்னு சொன்னா, தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றவர்களுக்கு, அறிவை பெற்றவர்களுக்கு வேதம் ஞானி அப்படின்னு சொல்லுது பாருங்க. இப்ப ஞானியின் இருதயம் காலத்தை அறியும் அப்படிங்கும் போது, தேவன் அந்தந்த காலகட்டத்திற்கென்று சில காரியங்களை செய்கிறார். தன்னுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தும்படியாய், ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய், இயேசு உட்பிரவேசிக்கும்படியாய் என்ன பண்றாரு? சில காரியங்களை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அந்தந்த நேரத்திற்கு. இப்போ இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலையாக்கும் பொழுது தேவன் எப்படி உள்ள வராரு? 10 வாதைகளோடு உள்ள வராரு இல்லையா? அது ஒரு சீசன். ஒரு 10 வாதைகளோடு உள்ள வந்து என்ன பண்றாரு? அந்த எகிப்துக்கு அந்த வாதைகளை கொடுத்து ஜனங்களை என்ன பண்றாரு? விடுதலையாக்குறாரு. இப்ப இதை வச்சுட்டு, அந்த சீசன்ல நடந்த காரியத்தை வச்சுட்டு, தேவன் எப்பொழுதுமே வியாதியை சப்ளை பண்ணுவார் அப்படின்னு ஒருத்தன் சொன்னாம்னா அவன் முட்டாள், அவன் ஞானி கிடையாது இல்லையா? அது அந்த காலகட்டத்துல
அந்த அந்த ஜனங்களை விடுதலையாக்குறதற்கு உண்டான காரியமா அது இருக்குது பாருங்க. இப்ப பாதாளத்தை பிளந்து பூமியை பிளந்து உள்ள அனுப்பிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இது அந்த சீசன்ல அந்த சட்டன் பீரியட்ல மோசே வாய திறந்ததுனால உண்டான வேணா பாருங்க. இப்ப இதை வச்சுட்டு என்ன பண்ணிடக்கூடாது, இப்படிதான் தேவன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, முத்திரை குத்த கூடாது. அந்தந்த காலகட்டத்திற்கு என்று தேவன் சில காரியங்களை செய்யறாரு. ஒரு காலகட்டத்துல தீர்க்க தரிசனங்களை கொளுத்து 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 கொளுத்துன்னு கொளுத்தி போட்டாங்க பாருங்க. எங்க பார்த்தாலும் சாமுவேல் நாட்கள் எல்லாம் எங்க பார்த்தாலும் ஞான திருஷ்டிகாரர்கள் இருந்தாங்க. எலியா என்ன பண்றாரு, ப்ரோபெட்டிக் ஸ்கூலே நடத்துறாரு. அங்கங்க தீர்க்கதரிசி புத்திரர்கள் எழும்பிட்டே இருக்கிறாங்க பாருங்க. எலிசா கூடயே டிராவல் ஆகி போகும்போது தீர்க்கதரிசி புத்திரர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க, எலிசாட்ட சொல்றாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எலியா எடுத்துக்கொள்ளப்படுவார் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு எலியா எடுத்துக்கொள்ளப்படுவார்ப்பா அப்படின்னு சொல்லி எலிசாவை என்ன பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. நீ என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்க அப்படின்னு. அவன் எலியாவை தீர்க்கதரிசியா பார்க்கல, தகப்பனாய் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. அதனாலதான் பின்னாடியே போறான். அப்படி அது ஒரு சீசன், அது ஒரு சீசன். அந்த சீசன்ல என்ன பண்றாங்க, ஜனங்களுக்காக தேவன் தீர்க்கதரிசிகளை எடுக்கிறார். நியாயாதிபதிகளின் காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? அந்த இடத்துல என்ன ஆகுது, ஜட்ஜஸ் தேவன் எழுப்புறாரு. கிதியோனை எழுப்புறாரு, தெபோராளை எழுப்புறாரு, இப்படி சிம்சோனை எழுப்புறாரு, நியாயம் விசாரிக்கும்படியாய் அநேக நியாயாதிபதிகளை எழுப்புறாரு. அப்புறம் ராஜாக்களை எழுப்புறாரு. இப்படி ஏகப்பட்ட சீசன்ஸ் தேவன் இடத்துல இருக்கு. இதை அறிந்து கொள்வதுதான் ஒரு ஞானியினுடைய வேலையா இருக்குது பாருங்க. அதே மாதிரி இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். இத கண்டுபிடிக்கிறது எப்போ தீர்க்க தரிசன காலம் எழும்பும் அப்படின்னா, தரிசனமே இல்லாமல் ஜனம் சீர்கட்டு கொண்டு போய் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தேவன் என்ன பண்றாரு, தீர்க்க தரிசிகளை எழுப்புறார். தீர்க்கமான தரிசனத்தை பார்க்கிறவர்களை சொல்லுகிறவர்களை தேவன் என்ன பண்றாரு, எழுப்புறாரு. எங்கெல்லாம் எசபேலின் ஆவி எழும்புதோ, எங்கெல்லாம் எசபேலின் ஆவி எழும்புதோ, ஜனங்களை அடக்கி ஒடுக்கி ஒண்ணு இல்லாம சிறை சேதம் பண்ணும்படியா எசபேலின் ஆவி எங்கெல்லாம் எழும்புதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எலியாவின் ஆவியையும் தேவன் எழுப்புவார். ஆமென். இப்போ யோவான் சாகும்போது பாத்தீங்கன்னா அங்கே அங்கே எசபேலின் ஆவியா செயல்பட்டது என்னது, ஏரோதியாள் இல்லையா? அது யாரு, ஏரோது செயல்படல. ஏரோது நல்ல வேலா இருக்கான், அவன் இறக்கமுள்ளவனா இருக்கிறான். எல்லா ஆலோசனையும் என்ன பண்றான், யோவான்ட்ட போய் கேட்கறான். அப்பப்போ நாட்டு நடப்பெல்லாம் என்ன பண்றான், யோவான்ட்ட கேட்கறான். இவன் ஒரு அப்பாட்டிய வச்ச கதையை ஓப்பனா பப்ளிக்ல சொல்லிவிட்டான். யாரு, யோவான். சொன்னதுனால டென்ஷன் ஆகி என்ன பண்ணிவிட்டான், உள்ள தூக்கி வச்சுட்டான் பாருங்க. இப்போ இதுதான் வினையானுச்சு. இப்போ அங்க எழும்புனது என்ன அப்படின்னு பார்த்தா அது எசபேலின் ஆவி. ஏமே, எசபேலின் ஆவி எழும்பும் போதெல்லாம் என்ன ஆகுது, எலியாவின் ஆவிய தேவன் எழுப்பி விடுறாரு பாருங்க. அந்த மாதிரி நோய் அதிகமா எழுப்பிட்டு இருக்கிற நாட்கள்ல பாத்தீங்கன்னா கர்த்தர் அநேக ஹீலிங் இவாஞ்சலிஸ்டை எழுப்பிக்கிட்டே இருப்பார். ஆமென். இந்த பில்லி சூனியம் மந்திரவாதம்லாம் எழும்பும் பொழுது இப்போ மோசே நாட்கள் என்ன ஆகுது, பில்லி சூனியம் மந்திரவாதம்லாம் ரொம்ப பெருசா பேசப்படுது பாருங்க. இவன் பாம்பை உண்டு பண்ணா அதுவும் என்ன கோலை தூக்கி போடுறான், அது பாம்பாகுது. அங்குள்ள மந்திரவாதிகள் என்ன பண்றாங்க, அவங்களும் கோலை தூக்கி போடுறாங்க, பாம்பாகுது. இடத்துல பார்த்தா இந்த பாம்பு என்ன பண்ணிடுது, அந்த பாம்பெல்லாம் விழுங்கி போடுது பாருங்க. இப்போ பார்வன் சொல்றான், சரிப்பா மறுபடி கோலை ஆக்கிரு அப்படின்னு சொல்றான். அதை முடியாது அப்படிங்கிறான். ஏன்னா ரீஸ்டோர் பண்ணக்கூடிய வல்லமை அது கர்த்தருடைய வல்லமையா இருக்குது. கர்த்தர் மட்டும்தான் ரீஸ்டோர் பண்ண முடியும். ஏமே, ஹல்லேலூயா. அத அவனுங்களே ஒத்துக்கிடுறான். யாரு, அந்த எகிப்துல இருக்கிறவனே ஒத்துக்கிடுறான். ரீஸ்டோரேஷன் நம்மகிட்ட கிடையாது. நாசப்படுத்துறது நம்முடைய வேலை, நம்ம நாசப்படுத்தியாச்சு. ஆனா கர்த்தர் மட்டுமே நாசப்பட்டதை கூட ரீஸ்டோர் பண்ணக்கூடிய வல்லமையுடையவரா இருக்கிறார். ஏமே, ஹல்லேலூயா. இப்போ மந்திர தந்திரங்கள்லாம் எழும்பும் போது பார்த்தா சூப்பர் நேச்சுரல் பண்ணக்கூடிய ஆட்களை தேவன் என்ன பண்றாரு, எழுப்புறாரு. ஏன் கேரளால அவ்வளவு தீர்க்கதரிசிகள், ஏன் ஆப்பிரிக்கால அவ்வளவு தீர்க்கதரிசிகள்? ஏன்னா அங்கெல்லாம் பில்லி சூனியம் தலைவிரிச்சு ஆடும் பாருங்க. பில்லி சூனியம் ஏன் தமிழ்நாட்டில் எடுக்க மாட்டேங்குது? ஏன்னா இவன் வெத்தலைய நாலாம் கூட வாங்க மாட்டான், கீழே கிடந்து எடுத்துட்டு வருவான். அதை எடுத்துட்டு வந்து கிரீம் ரோம் ராம் நாம் நாம் அங்க செல்லுபடி ஆக மாட்டேங்குது பாருங்க. அதனால தீர்க்க தரிசனமும் பெருசா ஒண்ணு தேவைப்படல. தேவைப்படல மீன்ஸ் என்ன,
அந்த அளவுக்கு போர்ஸ்ஃபுல்லா அது தேவைப்படல. ஆனா இங்க பாருங்க, கேரளாலையும் சரி ஆப்பிரிக்காலையும் சரி தடிக்கி விழுந்தவனா தீர்க்கதரிசியா இருக்கான். ஏன்? ஏன்னா அங்கேயும் தடிக்கி விழுந்தவனா பில்லி சூனியம் பண்றவனா இருக்கான் பாருங்க. பில்லி சூனியம்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஜண்டாலாம் வேற லெவல் ஜண்டாங்க நடந்துகிட்டு இருக்கும் பாருங்க. ஒரு பிரபல பிரசங்கர் பேர் மறந்து போச்சு. அவரு மீட்டிங் ரெனாட் பொங்க இல்ல வேற ரோன்சா கிரின்சான் வரும் அவர் பேரு. ஒரு பெரிய மீட்டிங்ல பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த மாதிரி சொன்னாராம், இந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் கீழே விழட்டும் அப்படின்னாராம் பாருங்க. பார்த்தா மேல ஒரு பில்லி சூனியம் பண்றவன் பறந்துகிட்டு இருந்தானா, பொத்துன்னு கீழே விழுந்தானா பாருங்க. இல்ல பழைய ஆளு பறந்துட்டு இருக்கும் போது என்ன பண்ணானா, பொத்துன்னு வந்து மேடையிலே கீழே விழுந்தானா பாருங்க. அந்த அளவுக்கு பில்லி சூனியம்லாம் பயங்கரமா நடக்கிற ஊர் பாருங்க. அப்போ அதுக்கு அகைன்ஸ்டா தேவன் எழுப்புறது என்ன அப்படின்னு பார்த்தா, தீர்க்கதரிசன வல்லமை என்ன பண்றாரு, எழுப்புறாரு பாருங்க. நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியா நான் உணர்ந்து கொண்ட ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த இந்திய தேசத்துல, இந்த தமிழ்நாட்டுல தேவன் ஒரு காலத்தை கட்டளையிடுகிறார். அது செழிப்பின் காலமா இருக்கிறது. ஆமென். செழிப்பின் காலமா இருக்கிறது. செழிப்பின் காலமாய் இருக்கிறது. கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா அநேகர் தரித்திரப்படும் பொழுது, குறிப்பா கிறிஸ்தவம் தரித்திரப்படும் பொழுது, கிறிஸ்தவம் தரித்திரப்படும் பொழுது தேவன் அதற்கு அகைன்ஸ்டான செழிப்பை கையில் எடுக்கிறார் பாருங்க. ஆமென். இதுல என்ன பெரிய பியூட்டினா, அதுல நம்ம முக்கியமான தூணா இருக்க போறோம். ஆமென். அதுல நம்ம முக்கியமான இடத்துல நம்ம இருக்க போறோம். அப்படி ஒரு காலம் பவுல் காலத்துல வந்துச்சு. இந்த சீசன் மாறிக்கிட்டே வரும். திரும்ப திரும்ப எப்பமெல்லாம் இது டவுன் ஸ்டேஜுக்கு போதோ அப்பமெல்லாம் என்ன பண்ணும், ஒரு அலை போல தேவன் வந்து எழுப்புவார் பாருங்க. எப்பமெல்லாம் பாவம் பெருகுதோ அங்கெல்லாம் என்ன பண்ணும், ஜட்ஜ்மெண்ட் வரும்னு தப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா வேதம் தெளிவா பயன்படுது. பாவத்திற்கு அகைன்ஸ்டா ஜட்ஜ்மெண்ட் வந்தாலாம் செல்லுபடி ஆகாது. அதை பாவம் செய்தவனையும் ஒண்ணு இல்லாம பண்ணும், பாவத்தை ஒண்ணு இல்லாம பண்ணாது. ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணும், ஒருத்தன் கொலை பண்றான், ஜட்ஜ்மெண்ட் வருது, அந்த பாவியை தண்டிக்குமே தவிர பாவத்தை என்ன செய்யும், அது கொலை என்ன பண்ணும், நடந்துகிட்டே தான் இருக்கும். வேற வேற இடத்துல வேற வேற கொலைகள் நடந்துட்டு இருக்கும் பாருங்க. அதான் வேதம் சொல்லுது, பாவம் பெருகிற இடத்துல ஜட்ஜ்மெண்ட் வராது, கிருபை அதிகமாய் பெருகும். ஏமே, கிருபை அதிகமா பெருகும் பொழுது அது பாவியை கொல்லாது, அது பாவத்தை கொல்லும். ஏமே, பாவ எண்ணங்கள் இருக்குது, பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் எதிர்பார்த்து உங்களை நீங்களே காயப்படுத்தி குற்றப்படுத்திட்டு இருக்காதீங்க. தகப்பனே என் மீது உங்களுடைய கிருபை இருக்கட்டும் டாடின்னு மட்டும் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தகப்பனே உங்களுடைய கிருபை என் மீது இருக்கட்டும். இப்ப கொரிந்து சபைக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு பவுல். மக்கதோனியா சபைன்னு ஒரு சபை எப்படி தரித்திரத்திலிருந்து விடுதலையானது, அந்த காலத்தை தேவன் எப்படி அவர்களுக்கு கொடுத்தார், அதற்கு என்ன கிருபை செயல்பட்டது அப்படிங்கறத என்ன பண்றாரு, மக்கதோனியா சபையில நடந்த ஒரு காரியத்தை குறித்து கொரிந்து சபைக்கு அவர் லெட்டரா எழுதுறாரு. அதுதான் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் பாருங்க. 8, 9 அதிகாரங்கள்ல அந்த ஜனம் எப்படி தரித்திரத்திலிருந்து விடுதலையானது அப்படின்னு சொல்லி எழுதினார். ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சீசன்ல பங்கடையணும்னா இந்த செய்தி ரொம்ப முக்கியம். இந்த செய்திய எனக்கு பல வருஷமா தெரியும், ஆனா நான் இதை சொல்லல, மேக்சிமம் வெளியில சொல்லல. என்னன்னு சொன்னா, இதை சொன்னா ஜனம் என்ன நினைக்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, இல்ல உன் ஜனம் தரித்திரத்துல இதுவரைக்கும் இருந்ததுக்கு காரணம் என்னவானாலும் இருந்துட்டு போகுது, ஆனா இதுக்கு மேல தரித்திரத்துல இருந்ததுன்னா அதுக்கு நீ இந்த செய்தியை பேசாததான் காரணம் அப்படின்னாரு. நான் பேசும்போதே உங்களுக்கு புரியும், இந்த இதுக்குதான் இந்த ஆளு இவ்வளவு நாள் பேசாம இருந்தானா அப்படின்னு. 2 கொரிந்தியர் 8. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். மக்கதோனியா சபையில ஒரு கிருபை செயல்பட்டதாம். ஆமென். எல்லாரும் பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, மக்கதோனியால ஒரு கிருபை செயல்பட்டதாம். அந்த கிருபைய எல்லாரும் அனுபவிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு என்ன பண்றேன், இந்த லெட்டரை நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு பாருங்க. 2வது வசனம், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில்
கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். சீசன் எப்படி இருக்கு அவங்களுக்கு? உங்களுக்கு புரியுதா? சீசன் எப்படி கண்டுபிடிக்கணும்ங்கிறது? சீசனை கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஒரு இடத்துல தரித்திரத்தை பார்க்கும் பொழுது பவுல் ஞானி இல்லையா, தேவனிடத்திலிருந்து அறிவை பெற்றவன், அவனுக்கு தெரியுது பாருங்க. ஒரு இடத்துல தரித்திரப்பட்டிருக்கும் பொழுது சீசனை உணர்தான். என்ன, இந்த இடத்துல இவ்வளவு தரித்திரம் இருக்கா, அப்ப தேவன் கிருபையா இருக்க போறாரு, இதுக்கு மேல பெரிய செழிப்பை தர போறாரு அப்படிங்கறத உணர்ந்து பேசுறான் பாரு. மிகுந்த தரித்திரப்பட்டிருந்தாங்களா, மிகுந்த உபத்திரவத்துல இருந்தாங்களா, அப்போ ஒரு கிருபை இவர்களை செழிப்பாக்குறதுக்காக வேலை செஞ்சுதான். அந்த கிருபையுடைய பவர் என்ன, அந்த கிருபை அவங்களை என்ன செய்ய வச்சது அப்படின்னு சொன்னா, அந்த கிருபை அந்த நிலைமையிலையும் அவங்களை சந்தோஷமா கொடுக்க வச்சுதான் பாரு. ஆஹா, பாக்கெட்டை பிடிச்சுக்கூடா அப்படிங்கீங்களா? பர்ஸ கவனமா பிடிச்சு வச்சுக்கோ, நம்ம பர்ஸ்ல தான் கையை விடுறான் அப்படிங்கீங்களா? கண்டிப்பா உங்க பர்ஸ்ல தான் கை வைக்க. மிகுந்த உபத்திரவத்துல, என்ன சொல்லுங்க, மிகுந்த உபத்திரத்துல சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களா இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். அந்த தரித்திரம் பிடிச்ச அந்த ஊர்ல தரித்திரம் பிடித்தவர்களா இருந்த ஜனங்கள் எப்படி கொடுத்தாங்க, திரும்ப எப்படி செழிச்சாங்கிறதுக்கு நான் சாட்சியா இருக்கேன் அப்படின்னு பவுலே சாட்சி எடுக்கிறார். ஏமே, அல்லேலூயா. தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். வற்புறுத்தி ஆஃபரிங் கொடுத்திருக்கிறாங்க. ஏமே, சொல்லுங்க, வற்புறுத்தி ஆஃபரிங், சொல்லுங்க, விதை கிவிங், சொல்லுங்க, விதை கிவிங், சோயிங், ரீப்பிங். இதெல்லாம் என்ன, ஏன், எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு இதை பத்தி இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்கிறாரு பவுல் அப்படின்னு சொன்னா, இந்த காலகட்டத்தில் இந்த சீசனை என்ஜாய் பண்றதுக்கு தேவன் பல வழிகளை வைக்கல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மனுஷன் செழிப்பதற்காக பல வழிகள் கிடையாது. There is only one way, sowing and reaping. Amen. விதைத்து அறுவடை செய்யணும், அது ஒண்ணுதான் வழி. இது எப்படி நடந்துச்சு, ஏன் எல்லாரும் பணத்தின் பின்னாடி ஓடணும், ஏன் எல்லாரும் பணத்தையே பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்க இருந்து இது நடந்தது அப்படின்னு பார்த்தா, ஆதாம்கிட்ட இருந்து நடந்தது பாருங்க. ஆதாம்கிட்ட இருந்து இது நடந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, தேவனை சார்ந்திருந்தான், விதைத்தான், அறுவடை செஞ்சான், நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தான் இல்லையா. எப்போ தேவனத்துல இருந்து டிஸ்கனெக்ட் ஆனானோ, தோட்டத்துல இருந்து வெளியில போனானோ, இவனுடைய சர்வைவலுக்கு எது பயன்பட்டது அப்படின்னு சொன்னா, இவன் என்ன அறுவடை செஞ்சானோ அதுதான் பயன்பட்டது. இப்ப அதுவே அவனுக்கு கடவுளாயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் கடவுளா இருக்கு பாருங்க. தேவன் அதை தான் உடைக்க விரும்புறார். நம்முடைய இருதயத்திலிருந்து இந்த பண கடவுளை வெளில தூக்கி போட்டு அவரே நம்முடைய ஆண்டவரா இருக்க விரும்புறாரு பாருங்க. அதுக்கு ஒரு சப்மிஷன் ரொம்ப முக்கியம். ஆமாங்க, இயேசுதாங்க நான் ஆண்டவர், எப்படிங்க சொல்றீங்க, நான் டெய்லி துதிக்கிறேன், கொண்டாடுறேன், அவர் எனக்கு இல்ல 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 இல்ல, அதனால மட்டும் அவரை நீ ஆண்டவரா ஏற்றுக்கொண்டா என்று அர்த்தம் அல்ல. சப்மிஷன் என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிவிங் இல்லாத சப்மிஷன் அது சப்மிஷனே இல்லை. ஆஹா, இதத்தான் இவன் சொல்லிட்டு இருந்தானா இவ்வளவு நாள் பேசினதில்லைன்னு. நான் எதை பண்றனோ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன், சரியா. நான் பண்ணாத எதையும் நான் சொல்றதே கிடையாது. எனக்கு தெரியும், என் மனைவிக்கு தெரியும், எங்க அம்மாவுக்கு தெரியும், என்னுடைய இன்கம்ல எவ்வளவு நான் விதைக்கிறேன் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் பாருங்க. ஏதாவது ஒரு பெரிய இன்கம் வந்துட்டுனா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் எங்கேயோ வசமா கொண்டு போய் கொடுக்க போறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இந்த வீட்டுக்கு செய்ய போறான்னு ஒரு நாளும் வாயை திறக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு
கிவிங்ல ஆபரேட் ஆயிட்டே இருக்கும் பாருங்க. அதனாலதான் ஒரு நாள் கூட நான் தரித்திரனா இருந்ததே கிடையாது. ஏமே ஒரு நாள் கூட தரித்திரனா இருந்தது கிடையாது. தேவன் எல்லாத்தையுமே விதை வடிவில் வைத்திருக்கிறார். உன்னுடைய பெரிய செழிப்பும் ஒரு சின்ன விதையில இருக்கு. ஏமே எல்லாமே விதை வடிவில் வச்சிருக்கிறார் பாருங்க. ஆதி ஆகமத்துல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அது இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா ஆதி ஆகமத்துல சொல்றாரு, பிசாச பார்த்து சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ப்ராஃபசி சீட பத்தின ப்ராஃபசி பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஃபசியே என்ன பண்றாரு, சீட பத்தி சொல்றாரு. விதை, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் என்ன பண்ணுவேன், பகையை உண்டு பண்ணுவேன் அப்படிங்கிறார். வித்துல ஆரம்பிக்கிறார். எல்லாமே everything is in the seed form. தேவன் கொடுக்கிற எல்லாமே சீட் ஃபார்ம்ல இருக்கு பாருங்க. இப்ப திருமணம்னு ஒரு ஆள் கேட்கும் பொழுது, கல்யாணம் முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இவன் ஒரு கடையில மாம்பழத்தை பாக்குறாங்க, நல்லா இருக்கு. கடையில போய் மாம்பழத்தை கேட்டா அவன் ஒரு சீடு எடுத்து கையில கொடுத்து, இதை போய் என்ன பண்ண, விதைச்சு இது மரமா வளரும், இப்படி பழமா கொட்டும், அதுல இருந்து இதே மாம்பழத்தை நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா எப்படி பெக்கன்னு முழிப்போமோ அப்படிதான் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் முழிச்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க. ஏன்னா இது சீடு ஃபார்ம்ல இருக்கு. இது சீடு ஃபார்ம்ல இருக்குது. இது நீ ஒரு நாள் சாப்பிட்டு தூக்கி தூர போடுறதுக்காக தேவன் உனக்கு தரல. நீ இதுல வாழ்நாள் எல்லாம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் தப்பாமல் கனி கொடுக்கும்படியாய், ஆமென், கனிகளை தந்துகிட்டே இருக்கும்படியா அவன் கையில கொடுத்துருக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ற, அந்த சீட கொட்டைய பிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்க. இல்லப்பா, அதை பிக்காத, அதை காயப்படுத்தாத, அதை என்ன பண்ணு, அதை விதை, அதை தண்ணி ஊத்து, அதை மெருகேற்று, அதுக்கு உரம் போடு, அது வளரும். நீ ஒரு பழத்துக்கு ஆசைப்பட்ட அது உனக்கு வருஷந்தோறும் தப்பாமல் கனிதரும் அப்படிங்கிறாரு பாரு. ஆமென். சொல்லுங்க, தப்பாமல் என் மனைவி கனி தருவாள். இது வரைக்கும் துளி கூட விடல பிரதர் அப்படி இருந்தா கூட இதை நீங்க சொல்லுங்க. ஆமென். யாரு கண்டா ஒரே இரவுல பூத்து காய்த்து வாதுமை பழங்களை தட்டின மாதிரி இன்றைக்கு இரவே அப்படிப்பட்ட கனிகள் உங்க வாழ்க்கையில உண்டா. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் ஒரு சீடா இருக்குது. இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற வாழ்க்கை இன்னைக்கு நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒண்ணு நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அது உங்கள் எண்ணங்களில் விதைத்த விதைகள். இப்படிதான் நடக்கும்னு ஏதோ நம்பிட்டீங்க, இப்படிதான் ஆகும், நான் தான் அன்னைக்கே சொன்னேன் அப்படிமோ. ஏன்னா அன்னைக்கே தான் சிந்தையில விதைச்சிட்டியே இப்படிதான் நடக்க போகுதுன்னு, அப்புறம் இப்படிதான் ஆகும். எனக்கு என்னன்னா யோபு மேல ஒரு பெரிய கோபம் சிரிப்பாவும் வரும். நான் நினைத்தது எனக்கு நேர்ந்தது அப்படிங்கிறான். ஏண்டா குஷ்டம் பிடிச்சி ஓட வச்சு சொரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரியாடா இமேஜின் பண்ண வேண்டியே. நீ நினைக்கிறதே நினைக்கிற. பிள்ளைகள் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது சாக்லேட் சாப்பிடுறதுனா என்ன சொல்லுவோம், பாரு பல்லு சூத்தையாவ போதே அப்படிமோ, காய்ச்சல வச்சிடாம அப்படிமோ. சொன்ன மாதிரியே நடக்கும் பாருங்க. நடந்த உடனே என்ன சொல்லுவோம், அன்னைக்கே சொன்னேன். இது இந்த லெவலுக்கே நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ சொன்னது நடந்து தொலைஞ்சிருச்சே, நடக்காம கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு. எந்த அளவுக்கு திங்கிங் ஓடிச்சுன்னா ஓட வச்சு சுரண்ட மாதிரி இமேஜின் பண்ணிருப்பான் பாருங்க. சொல்லுங்க, என்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் விதை. அதனாலதான் வாரம் தவறாம வந்து உட்கார்ந்து நல்ல விதைகளை என்ன பண்ணணும், உள்ள விதைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. டெய்லி ஒரு மெசேஜ் என்ன பண்ணுங்க, உங்க வாழ்க்கைக்குள்ள விதைங்க. ஏன்னா உங்களுடைய ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல, உங்களுடைய சொசைட்டில, உங்களுடைய இனபந்தங்கள் மத்தியில தேவையில்லாத அநேக நெகட்டிவ்ஸ் நைஸா உள்ள குத்திட்டு போயிருவாங்க. அது உள்ள முள்ளு மாதிரி குத்திட்டு இருக்கும் பாருங்க, செலவச்சதே தெரியாம இருக்கும். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே கெந்தி நடக்கும் போதுதான் ஏதோ அன்னைக்கு குத்திச்சு அப்படிம்பாங்க பாருங்க. அதனாலதான் அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்காம தேவ வார்த்தைக்கு உங்களை இருதயத்தை சப்மிட் பண்ணி உங்களுடைய திங்கிங் முழுக்க தேவ வார்த்தையினால நிறைஞ்சிருந்ததுன்னா வேற லெவல growth பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் பாரு. ஆமென். Glorious Father. நிறைய பிசினஸ் ஐடியாஸ் ஒவ்வொன்று என்ன எப்படி இருக்குது, விதையா இருக்குது பாருங்க. நிறைய பேருக்கு இப்படி தோணி இருக்க வாய்ப்பு இருக்கு. சில பிசினஸ் ஐடியாஸ்லாம் வரும், அதை சரியா யார்ட்டையும் போய் பகிர்ந்துக்கிட மாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க, அப்படியே மண்ணள்ளி போட்டுருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதை இன்னொருத்தன் செய்வான் பாருங்க, பிரதர் இது எனக்கு அன்னைக்கே தோணுச்சு பிரதர் அப்படிம்பாங்க. தோணதான் செஞ்சது.
அவன் விதைச்சான் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க தோண்டினதை வச்சு என்ன செய்தியே? எவ்ரி பிசினஸ் ஐடியா பாருங்க, இட்ஸ் a சீடு ஃபார்ம். எல்லாரும் சொல்லுங்க சீடு ஃபார்ம். மாராபாஷ. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நேரம், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பணம், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி, நம்முடைய ஸ்ட்ரென்த், இது எல்லாமே சீடா இருக்குது பாருங்க. எங்க செலவழிக்கிறோம், எங்க விதைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்முடைய மனது, நம்முடைய ரிசோர்ஸ், நம்மளுக்கு தேவன் தந்த டிவைன் கனெக்ஷன், நம்ம சுத்தி இருக்கிற மக்கள், இது எல்லாமே எப்படி இருக்குது? சீடா இருக்குது பாருங்க. எங்க நேரம் செலவழிக்கிறோம், எங்க அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கிறோம் அப்படிங்கிறது யோசித்து பார்க்கணும் பாருங்க. உங்க வாழ்க்கையில என்ன விதைக்கணும் அப்படிங்கிறத முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? உங்க வாழ்க்கையில என்ன விதைக்கணும் அப்படிங்கிறத முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? என்கிட்டதான் இருக்கு இல்லையா? என் பாக்கெட்ல யாரும் கைவிட முடியாது, என் வீட்டுக்குள்ள யாரும் கைவிட முடியாது. ஆனா இந்த ஆதாம் பாருங்களேன், அவன் குடும்பத்துல எவனோ வந்து விதைக்கிறதுக்கு வழிவிட்டு நின்றுட்டு இருக்கான். ஈஸியா வந்து விதைச்சிட்டு போயிட்டான் பாருங்க. அதான் சொல்லுங்க, உன் வீட்டுக்குள்ள வேற யாரையும் விடாத. சொல்லுங்க, உன் வீட்டுக்குள்ள வேற யாரையும் விடாத, உன் சிந்தைக்குள்ள யாரையும் விடாத, யாரையும் விடாத, யாரையும் விடாத. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் உள்ள அளவோ பண்ணிக்கிட்டே இரு. ஆமென். ஓகே. சோ இப்போ இந்த விதைப்பை குறித்து என்ன பண்றாரு? இப்ப பேச ஆரம்பிக்கிறாரு. மக்கதோனியாவுக்கு ஒரு கிருபை வந்தது, அவர்கள் அந்த சூழலையும் விதைக்க ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிறார் பாருங்க. மாராபா ஷாச்சா காம்பாடரதலபா. இந்த கிருபையுடைய பவர் என்னன்னா, உங்களுடைய இயலாத நாட்களில் கூட, உபத்திரவப்பட்ட நாட்களில் கூட சந்தோஷமாய் உங்களை விதைக்க செய்யும். எல்லாரும் சொல்லுங்க, சந்தோஷமாய் விதைக்க போறேன். நல்ல சிரிச்ச மணிக்கு சொல்லுங்க, சந்தோஷமா விதைக்க போறேன். எல்லாரும் சொல்லுங்க, உதாரத்துவமாய் விதைக்க போறேன். கமிட்மெண்ட் கொடுத்தா மாட்டிக்கிடுவோம்லாம் நினைக்காதீங்க. தேவ சமூகத்துல கமிட் பண்ணும் பொழுது அதற்கு உண்டான எபிலிட்டியை தேவனே தருகிறவரா இருக்கிறார். ஆமென். அதுதான் அந்த கிருபையினுடைய பவரே. 1 லட்சம் ரூபாய் விதைக்க என்ன வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? 1 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இல்ல, 1 லட்சம் ரூபாய் விதைக்க 1 லட்சம் ரூபாய் வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்றேன், 1 லட்சம் ரூபாய் விதைக்கணும்னா கிருபை வேண்டும். ஆமென். ஏன்னா 1 லட்சம் ரூபாய் கையில வந்தாலும் நீ விதைக்க மாட்ட, 10 லட்சம் ரூபாய் கையில வந்தாலும் விதைக்க மாட்ட, எனக்கு தெரியும். ஆனா கிருபை வந்ததுன்னா நீ 1000 ரூபாய் வந்தா கூட இதை நான் விதைக்க போறேன்னு யோசிப்பேன். ஆமென். ஏன்னா அறுவடை குறித்ததான அறிவை இந்த கிருபை தரும் பாருங்க. இந்த கிருபை தரும். மக்கதோனியா சபைக்கு மேல தேவன் அப்படி ஒரு கிருபையை பொழிந்தாராம். ஏன் கிருபையை பொழிந்தாரு? ஏன்னா தரித்திரம் தாண்டவம் ஆடுது, உபத்திரவம் தாண்டவம் ஆடுது பாருங்க. ஓட்ட பையில போட்ட மாதிரி இருக்குது, காசே இல்லாம இருக்குது. அங்க தேவன் என்ன பண்றாரு? ஏப்பா, ஆண்டவருக்கு கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? ஆண்டவர் வந்து ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு, ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு பணக்கார ஊர்ல போய் இந்த கிருபையை போட்டாரு அப்படின்னு சொன்னா அவன் பேசாம கொடுத்துட போறான் இல்லையா? ஒரு ஊழியத்தை ஆசீர்வதிக்க இப்படிதானங்க நம்ம யோசிப்பாங்க. இங்க இருக்கிற ஊழியர்கள் என்ன யோசிப்பாங்க? சிட்டிலேயே கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க, ஏன்னா அங்கதான் ஆஃபரிங் நிறைய வரும் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒருத்தர் கேட்டார், ஏன் வில்லேஜுக்குள்ளலாம் நீங்க போற மாதிரி போக மாட்டேங்காங்க அப்படின்னா, ஏன்னா வில்லேஜில் செலவு நம்ம பண்ணணும், கிராமத்துல சிட்டிக்குள்ள என்ன பண்ணும் வெயிட்டா வரும் அப்படிம்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கிராமத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி எந்த ஊர்லயும் ஆசீர்வதிக்கப்படல, சிட்டிலலாம் இல்ல. ஏன்? ஆண்டவர் வந்து அப்படிதான் செய்யணும். நல்ல வெயிட்டான விஐபிஸ் இருக்கிற ஏரியால போய் இந்த கிருபையை கொடுத்தாருன்னா அது பேசாம நடந்துட்டு போகுது. ஐயோ, அது ஆண்டவருடைய வேலை இல்லைங்க. விஐபி ஆல்ரெடி பணக்காரனா தானே இருக்கான், அவனுக்கு எதுக்கு அது? அந்த கிருபை அங்க வேண்டாம், அந்த கிருபை அங்க வேண்டாம். அந்த கிருபை எங்க செயல்படணும்? தரித்திரனா இருக்கிற இடத்துல கிருபை செயல்படணும் பாருங்க. அது என்ன கிருபை? கொடுக்கிற கிருபை பாருங்க. ஏன் கொடுக்கணும்? ஏன்னா இந்த கிருபை கொடுக்க வைத்தாதான் செழிப்பே உள்ள என்ட்ரி ஆகும் பாருங்க. ஏமே, மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் பாருங்க. 6வது வசனம் பாருங்க. ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே இதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்தினாலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும்
மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். நீங்க எல்லாத்துலயுமே நல்லா இருக்கீங்க, பரிசுத்தத்துல நல்லா இருக்கீங்க, அன்புல ரொம்ப சூப்பரா இருக்கீங்க, ஞானத்துல ரொம்ப சூப்பரா இருக்கீங்க, அறிவுல ஆஹா ஓகோன்னு இருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்க. ஆனா ஏன் தரித்திரத்துல இருக்கீங்க? ஏன்னா இந்த கிருபையில் நீங்க பெருக வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, கொடுக்கும் கிருபையில் நான் பெருக வேண்டும். நல்லா சொல்லுங்க, கொடுக்கும் கிருபையில் நான் பெருக வேண்டும். நான் பிலீவ் பண்றேன், நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மாதம் மாதம் குறைஞ்சது 1 லட்சமாவது கொடுக்கிற அளவுக்கு உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பும். மாதம் மாதம் 1 லட்சமாவது கொடுக்கும்படியா களஞ்சியம் நிரம்பும். நான் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணிட்டேன், ஆண்டவரே மாதம் மாதம் 10 லட்சம் ரூபாயாவது இந்த மினிஸ்ட்ரியில இருந்து என்னை பிளஸ் பண்ற மினிஸ்ட்ரிக்கெல்லாம் நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் வாஞ்சிக்கிறேன் பாருங்க. ஏன்னா ஆயிரங்கள்லாம் நிறைய பார்த்தாச்சு, ஆயிரங்கள்லாம் நிறைய விதைச்சாச்சு பாருங்க, தங்கம்லாம் விதைச்சாச்சு. எனக்கு ஆசை ஒவ்வொரு மாசமும் அப்படி 10 லட்சம்னு செக் போடணும் அப்படின்னு. எத்தனை பேருக்கு அப்படி ஆசையா இருக்குது? ஆமென். கிருபை செயல்பட ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். நீங்க கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல, கையை தூக்கிட்டாலே கிருபை செயல்படுறதுன்னு அர்த்தம். ஆமென். மறுபடியும் உங்களுக்காக இன்னொரு தடவை கேட்கிறேன், மாதம் மாதம் அட்லீஸ்ட் 1 லட்சமாவது நான் விதைக்கணும். ஆமென் ஆமென் ஆமென். சில 2 கையை தூக்குறீங்க, சந்தோஷம், 2 லட்சம் விதைக்கணும். இந்த கிருபையில் நீங்கள் பெருகுவீர்களாக. சொல்லுங்க, இந்த கிருபையில். எல்லாம் அன்பு கூறுறீங்க, எல்லாரும் நேசிக்கிறீங்க, எல்லாரும் நல்ல ஊழியம் செய்யறீங்க, எல்லாம் வாஞ்சியா இருக்கிறீங்க, வார்த்தையை கேட்கறீங்க, எல்லாத்திலையும் நீங்கள் பெருகுகிறது போல இந்த கிருபையிலும் நீங்கள் பெருக வேண்டும். பாருங்க, இதுவரைக்கும் நான் பேசாததை பேசணும்னா இதோடைய இம்பார்ட்டன்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? இதுவரைக்கும் பேசாத ஒரு விஷயத்தை பேசினா அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத நீங்க விளங்கிக்கிடணும். பாருங்க, இது அவ்வளவு பொக்கிஷம் போன்றது. ஆமென். அதனாலதான் பவுலே சொல்றாரு, இந்த கிருபையில நீ பெருகு அப்படிங்கிறாரு. ஓகே, இந்த கிருபையினுடைய பவர் இது எப்படிப்பட்ட கிருபை அப்படின்னு ஒரு கேள்வி வருது பாருங்க. கொடுத்தா பெருகிறோமா, கொடுத்தா இதாயிருவோமா, 100 கொடுத்தா 1000 கொடுப்பாரா? அந்த மாதிரி இல்ல பாருங்க. 100 கொடுத்தா 1000 கொடுக்க மாட்டார். மறுபடியும் சொல்றேன், 100 கொடுத்தா 1000 கொடுக்க மாட்டார். ஆனா நீ 2 கொடுத்தாலே உன்னை கோடீஸ்வரன் ஆக்குவார். இங்க இருதயம் தான் முக்கியமா இருக்கு. ஏமே, இங்க கிருபை தான் முக்கியமா இருக்குது, கொடுக்கிற கிருபை தான் முக்கியமா இருக்குது, உதாரத்துவம் தான் முக்கியமா இருக்குது, சந்தோஷமா கொடுக்கிறது தான் முக்கியமா இருக்குது. பாருங்க, எப்படிங்க தரித்திரப்பட்டிருக்கும் பொழுது தாஞ்சோத்துக்கே வக்கில்லாத ஒருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்க முடியும்? தாம் பிள்ளைகளுக்கு சாப்பாடுக்கு முடியாத சமயத்துல எப்படிங்க ஒரு மனுஷன் ஊழியக்காரனுக்கு எடுத்து விதைக்க முடியும்? கஷ்டம். அதற்காகத்தான் அந்த கிருபை அந்த ஊர்ல செயல்படுது. ஆமென். அதையும் மீறி சந்தோஷமா கொடுக்க வைக்குதுன்னா இது ஒரு தேசத்தின் பஞ்சத்தையே மாற்றக்கூடிய வல்லமை நம்முடைய விதைகள்ல இருக்குது. ஆமென். சொல்லுங்க, நான் கொடுக்கிற விதையில தேசத்தின் பஞ்சமே மாறக்கூடிய அளவுக்கு வல்லமை இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்றாரு பவுல், இந்த கிருபையில நீ பெருகுப்பா, இந்த கிருபை எப்படிப்பட்ட பவரை தரப்போது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இதை நான் கட்டளையாய் சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நான் இதை கட்டளையாலாம் சொல்லல, இப்போ நான் சொல்றேன், நானும் அதான் சொல்றேன், உங்களுக்கு கட்டளையா சொல்லல, உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக சொல்றேன் அப்படிங்கிறாரு. மற்றவங்க நம்மளை பத்தி என்ன மாதிரி நினைக்கிறாங்கன்ட்டு நம்ம ஒரு டெஸ்ட் வைப்போம், டெஸ்டுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்றாரு. 9வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. இயேசு கிறிஸ்துவுக்கு மேல ஒரு கிருபை செயல்பட்டதே, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு சிலுவை மரணத்தை பத்தி பேசுறாரு. சிலுவையில என்ன நடந்ததுங்கிறத காட்டுறாரு. ஏன்னா அந்த கிருபை சிலுவையில தான் செயல்பட்டது, அதை கொஞ்சம் கண்டிப்பா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்றாரு பாருங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. புரியும்படியா சொல்றேன். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதா ஒரு கிருபையை ஆக்டிவேட் பண்றார். அதே கிருபையை தான் மக்கதோனியா சபைக்கு அவர் தரார். அது கொடுக்கும் கிருபை. தரித்திரமா இருக்கும்போது கூட
கொடுக்கும் கிருபை. அந்த கிருபை தான் சிலுவையில ஆக்டிவேட் ஆச்சு அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, இவர் மடியில இருக்கிற ஒரே குமாரன், ஆனால் அவருடைய ஜனமும் தரித்திரப்பட்டு போயிருக்கு. அவருடைய ஜனம் எப்படி இருக்குது? சீரழிஞ்சு போயிருக்குது. இவர் ஆசையா என்ன பண்ணார்னா, தான் மடியில் இருக்கிற ஒரு குமாரன் போலவே எனக்கு அநேக குமாரர்கள் வேணும் அப்படின்னு தான் என்ன பண்ணாரு, உண்டாக்குனாரு. ஆனா அப்படி இல்ல. அப்படி இல்லங்கும் போது இவர் என்ன பண்றாரு, ஒரு கிருபையை ஆக்டிவேட் பண்றாரு. அது என்னன்னா, அவருக்கு மேலேயே கொடுக்கும் கிருபையை ஆக்டிவேட் பண்றாரு. அதனால இயேசுவை தூக்கி கொடுக்கிறாரு பாருங்க. இருந்ததே ஒண்ணே ஒண்ணு, அதை தூக்கி கொடுத்து அவர் ஐஸ்வர்ய உள்ளவரா இருந்தும் என்ன பண்றாரு, சிலுவையில தரித்திரன் ஆனாரு. உங்க தரித்திரத்தை சுமந்து அவர் எப்படி மடியில இருக்கும் பொழுது ஐஸ்வர்யவானா இருந்தாரோ, அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்களை அறுவடை செய்யும்படியா அவர் ஒரு கிருபையை ஆக்டிவேட் பண்ணார் பாரு. அதே கிருபையை மக்கதோனியா சபைக்கு ஆக்டிவேட் பண்றேன். அன்றைக்கு பவுல் மக்கதோனியால ஆக்டிவேட் பண்ற அதே கிருபையை நான் இன்றைக்கு கிங்டம் ப்ரொபெட்டிக் சென்டர் மேல ஆக்டிவேட் பண்றேன். ஆமென், ஹalleluya. இதோடு தொடர்பில் இருக்கிற உங்கள் மீது அந்த கிருபையை ஆக்டிவேட் பண்றேன். அந்த கிருபையை ஆக்டிவேட் பண்றேன். நல்லா சொல்லுங்க, கொடுக்கும் கிருபை. நல்லா சொல்லுங்க, கொடுக்கும் கிருபை. நீங்க எந்த சூழல்ல இருக்கீங்க அப்படிங்கறத யோசிக்க கூட இல்லாம உங்களை கொடுக்க வைக்கிற கிருபை. நான் இருக்கிற சூழல்லையே எப்படிங்க இல்ல, ஒரு கிருபை ஒரு குடும்பத்துல ஒரு அம்மாட்ட செயல்படுது பாருங்க. உன்னிடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு கூட எண்ணெயே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. ஊத்தணும்னா சும்மா கிடையாது. இட்ஸ் கிவிங், இட்ஸ் கிவிங், இட்ஸ் கிவிங். கொஞ்சோல அடை மாவு, கொஞ்சோல எண்ணெய் இருக்குது, சுட்டு சாப்பிட்டு செத்து போறோம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்குது ஒரு குடும்பம். அதுல கொஞ்சத்தை கேட்கறது அநியாயமா இல்லையா? இல்ல, அவளை அதையும் மிஞ்சி கொடுக்க வைக்குது பாருங்க. அதுதான் கிருபை. ஆமென், ஹalleluya. அவ்வளவு தரித்திரத்திலையும் ஊத்த வைக்குது பாருங்க. அவ்வளவு தரித்திரத்திலையும் ஊத்த வைக்குது பாருங்க. அதுதான் கிருபை. எங்க பூராத்தையும் அழிச்சிட்டு இயேசுவை போட்டு இப்படி வந்து சிலுவையில காயப்படுத்தி கொள்றதுக்கு பதிலா ஒட்டுமொத்த உலகத்தையே அழிச்சிட்டு திரும்ப உண்டாக்கிற வேண்டியதானே? இல்ல இல்ல, அப்படி முடியாது. சொல்லுங்க, அப்படி முடியாது. இப்படி தேவன் செய்ய முடியாதா? மாட்டார். ஏன்னா அவர் சீடுல ஆபரேட் பண்ற தேவன் பாருங்க. அவருக்கு தெரியும் இவ்வளவு தரித்திரம் இருந்தாலும் இதை மாத்துறதுக்கு இந்த சிலுவை மரணம் போதும். ஆமென், ஹalleluya. இந்த கிருபை போதும். இந்த கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அதை நீங்க அறிஞ்சிருக்கீங்களே, அவர் எப்படி ஒரு விஷயத்தை விதைச்சு இவ்வளவு ஐஸ்வர்யவான்களை அறுவடை செய்தாரோ, அதே கிருபை தான் மக்கதோனியா, அதே கிருபை தான் இன்னைக்கு உனக்கும் செயல்படுது அப்படிங்கிறார். ஆமென், ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, அதே கிருபை. அந்த 2 கொரிந்தியர் 8:9 வாசிங்க. நீங்களுக்கு பதிலா உங்க பேரை போட்டுக்கோங்க. ஆமென், நீங்கள் அப்படிங்கிற இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. இப்ப வாசிங்க. அறிந்திருக்கிறீர்களே, ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் ஜவகர் அவர்களுடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு. ஏமே, நல்ல கையை தட்டி மாரபா சதகம் படரதலபா, மாரபா சதகம் படரதலமா, ரதகம் படரதலபா, மல்படரபா சதகம் படரதலபா. அவர் என்னை பணக்காரன் ஆக்க விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க, அவர் என்னை பணக்காரன் ஆக்க விரும்புகிறார். எத்தனை பேர் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை போதும்னு நினைக்கிறீங்க? போதும், ஏதோ ஒன்று ஓடி இருக்கு, ஒரு கார் இருக்கு, ஒரு வீடு இருக்கு, ஒரு பைக் இருக்கு, வீட்டில் மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஆமா, பழசரக்கு ஜாமா இந்த மண்ணுக்கு வாங்கியாச்சு, ஹார்பிக் கொண்டு வாங்கிட்டோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இந்த மந்த் போதும் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க?
இருந்தீங்கன்னா கதவு திறந்துதான் இருக்கு. இந்த ஆன்லைன்ல யாரும் அப்படி இருக்கீங்களா? போதும், இந்த மந்த் கதையை ஓட்டிட்டா போதும். சொல்ல, தேவன் என்னை பணக்காரனாக்க விரும்புகிறார். நிறைய பேர் கான்ஃபரன்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க. வேற லெவல்ல நிறைய பேருக்கு இருதயம் மாற்றம் அடைஞ்சது பாருங்க. பணத்துக்கும் இருதயத்துக்குமான தொடர்பு ஆண்டவர் துண்டித்தார் அநேகருக்கு. ஏமே நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, இனி ரொம்ப சந்தோஷமா நான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நான் என் குடும்பத்தை பார்க்கணும், என் குடும்பத்துக்கு பிசினஸ் செய்யணும், என் குடும்பத்துக்காக வேலைக்கு போறேன் அப்படின்னு போய்கிட்டு இருந்த எண்ணம்லாம் உடஞ்சிட்டு இப்ப ரொம்ப சந்தோஷமா போறேன் நானு. ஏன்னா எனக்கு வர்ற சம்பாத்தியத்துல எத்தனையோ லட்சம் பேர் தேவன் ஆசீர்வதிக்க போறார். ஏமே இந்த உணர்வு எனக்குள்ள வந்தது அப்படின்னாங்க பாரு. மீட்டிங் சக்சஸ்டா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏமே எதுக்கு இவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் செய்யறாரு அப்படின்னு சொன்னா, எப்போ பணம் நம்முடைய இருதயத்திலிருந்து வெளியில போனதோ அப்பந்தான் தேவனால் நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்குன்னு அர்த்தம். எப்போ பணம் வெளியில போனது அப்படிங்கிறத நிரூபிக்க முடியும் அல்லது அதுல பழக முடியும் அப்படின்னு சொன்னா, எப்போ நம்ம ஒரு கிவ்வரா இருக்கிறோமோ அப்பந்தான் பணம் என் இருதயத்தில் இல்லை என்பதை நம்மளால அறிவிக்கவே முடியும் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. சின்ன பிள்ளைகள்ட்ட காசு கொடுங்க, அழகா கொண்டு வந்து ஆஃபரிங் கொடுத்துரும், பிரச்சனை இல்லை. அதுக்கிட்ட பிடிச்ச பொம்மையை கொடுங்க, போய் கொடுத்துரு, அந்த அக்கடை போய் கொடு, அந்த தங்கச்சிட்டு போய் கொடு அப்படின்னு சொல்லுங்க, அப்படிங்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன் கொடுக்க மாட்டேங்குது? ஏன்னா இருதயம் முழுக்க பொம்மையினால நிறைஞ்சிருக்கு பாருங்க. அது உடையணும். எல்லாரும் சொல்லுங்க, அது உடையணும், அது உடையணும். என் கையில வர காசு என் வயிற்றுல போடுறதுக்காக அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, கையில இருக்கிற காசு ஏன் இப்ப சொல்லும் பொழுது உங்களுக்கு சிரிப்பு வரலாம், சொல்லும் பொழுது இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமாயா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா எனக்கு தெரியும், நான் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கேன். என் சபையில அப்படிப்பட்ட கிவ்வர்ஸ தேவன் எழுப்புவார். ஒவ்வொருத்தரையும் தேவன் அப்படிப்பட்ட கிவ்வரா எழுப்புவார். ஏமே அப்படி கொடுத்து அதுல பழக்கப்பட்ட ஆட்களுக்கு நான் சொல்றேன், பென்ஸ் ஆடி எல்லாம் விஷயமாவே இருக்காது. ஏமே பென்ஸ் ஆடி எல்லாம் விஷயமாவே இருக்காது பாருங்க. அதை குறிச்சு ஒரு மேன்மையே இருக்காது. ஆமா, அது வரலன்னா தானே ஆச்சரியம். ஏமே ஐயோ யாரோ எப்படி சொல்ல போறீங்க, யாரோ எப்படி சொல்ல போறீங்க, ஏமே யாரோ எப்படி சொல்ல போறீங்க. சீக்கிரத்துல நல்ல வாகனங்களை நீங்க வாங்கும் போது சிலர் கேட்பாங்க, வாங்கிட்டியா அப்படின்னு. வரலன்னா தான்டா ஆச்சரியம், இதெல்லாம் எப்பவோ வந்திருக்க வேண்டியதுன்னு சொல்ல போறீங்க. ஏமே ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் என்னை பணக்காரனாக்க விரும்புகிறார். சரி, இப்ப சிலர் இப்படி சொல்றது உண்டு, பிரதர் நீங்க பேசுனதுக்கெல்லாம் கோடி கணக்கில் அள்ளி கொடுக்கணும் போல இருக்கு பிரதர், ஆனா முடியல அப்படிம்பாங்க. லட்சக்கணக்கில் கொடுக்கணும் போல இருக்கு, ஆனா இன்னைக்கு கொடுக்க முடியல அப்படிம்பாங்க. வாயிலேயே வடை சுடாத அப்படின்ட்டார் ஆண்டவர் இந்த 10வது வசனத்துல. சரியா? இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதுக்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டியதற்கு செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இதுவே தகுதியா இருக்கும். 1 வருஷமா உதார விட்டுட்டு இருக்கிற நீயே, உங்களுக்கு செய்யணும்னு ஆசையா இருக்கு, செய்யணும்னு ஆசையா இருக்கு, செய்யணும்னு ஆசையா இருக்குன்னு ஒன்னும் ஒரிவுனாத ஒரு பயலை அனுப்பிச்சு விடுத, நீ நினைச்சதை கையில கொடுத்து அனுப்பு அப்படின்ட்டார். ஏங்க பவுல் என்னங்க இப்படி புடுங்குறாரு? பவுல் என்னங்க இப்படி ஜனத்துக்கு ஊடையில போய் இப்படி காசை புடிங்கிட்டு வரலாமாங்க? இங்க பாருங்க, பவுலுக்கு காசு பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஆஸ்திகளை கொண்டு வந்து பாதத்துல வைத்த எத்தனையோ பேர் பவுலுக்கு தேவன் ஏற்படுத்தி இருந்தார். இப்போ ஏன் இதை பண்றாரு? இது பவுலுக்காக இல்ல, அந்த ஜனத்தை அந்த தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆக்குறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கிறாரு. வேற வழி இருந்தா வேற வழிய பண்ணிருப்பாரு, நானும் வேற போதகத்தை பண்ணிருப்பேன். ஆனா வேற வழி இல்ல. பிரதர் நீங்க அப்போ ஏன் 3 வருஷம் 4 வருஷம் இந்த போட்டு மீட்டிங்ல பத்தி சொல்லும் பொழுது இதை பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லல? ஏன்னா 3-4 வருஷமா நம்மளுக்குள்ள சில பழைய பிரசங்கங்கள் புறையோடி போயிட்டு இருந்தது. என்ன, தேவன் தரித்திரப்படுத்தினாலும் படுத்துவாரு, தேவன் சிலர் ஐஸ்வர்யவான ஆக்கினாலும் ஆக்குவாரு. 4 வருஷமா ரப்பரை போட்டு அழிச்சிருக்கேன். அதெல்லாம் எப்பா தேவன் நீ பணக்காரனா இருக்கணும்னு மட்டும்தான் விரும்புறார்.
அதுதான் அவனுடைய திட்டம், அதுதான் அவருடைய நோக்கம், அதுதான் அவருடைய இருதயம் அப்படிங்கறத இவ்வளவு வருஷம் சொல்லியிருக்கேன். இப்போ அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு இருக்கிற ஒரே மெத்தட் விதைக்கிறது. அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏமே இதோட முடிஞ்சுதா இல்ல இதுக்கு மேல வேற ஏதாவது இருக்கா அப்படி நீங்க கேள்வி எழுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இது மட்டும்தான். There is only one way to prosper. Giving is the only one way. கொடுக்கிறது மட்டும்தான் செழிப்புக்கான ஒரே வழி. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க 11 பாருங்க. ஆகையால் இதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. ஒருவன் மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின் படி அல்ல, அவனுக்கு உள்ளத்தின்படியே அங்கீகரிக்கப்படும். மன விருப்பம் இருந்ததுன்னா கையில என்ன இருக்குங்கிறது மேட்டர் இல்லை அப்படின்ட்டார். ஏமே ஐயோ நல்ல கையை தட்ட வேண்டாமாங்க. மன விருப்பம் தாங்க முக்கியம், கையில என்ன இருக்குங்கிறது மேட்டர் இல்ல. ஒரு வருஷமா வாயில நீ வடை சுட்டுட்டே இருந்த, கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்ட்டு இந்த ஆள் அனுப்பிச்சு விடுதேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப பப்ப பேரும் முழிக்கான், என்னது ஆள் அனுப்பிச்சிடுறீங்களா அப்படின்னு. மனசு இருக்குல்ல, கையில என்ன இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, மனசு இருக்குல்ல, இருக்கத போடு அப்படின்ட்டு. ஏமே ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலையில் இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உன் நிமித்தமா எத்தனையோ பேர் சகாயம் பெற போறான்பா, அதை நினைச்சுக்கோ அப்படிங்கிறார். ஆமென். நான் சொல்றேன், உங்களுடைய பாருங்க நிறைய பேர் மீட்டிங்ல வந்தாங்க, வெள்ளூர்ல இருந்து, சிவகங்கையில இருந்து, லால்குடியில இருந்து, கிருஷ்ணகிரியில இருந்து, இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி இவங்க இந்த சத்தியங்கள் எல்லாம் அறிந்து கொண்டாங்கன்னா இந்த யூடியூப் வாயிலா தான் அறிந்து கொண்டாங்க. பாருங்க, இந்த கூகுள் மீட் வாயிலா தான் அறிந்து கொண்டாங்க. எப்படி கூகுள் மீட்டுக்கு, யூடியூபுக்கு, இதோட எடிட்டுக்கு இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் நீங்க கொடுத்ததுதான். நீங்க கொடுத்தது ஊருக்கு போய் ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து விடுது பாரு. ஆமென். எல்லாருக்கும் சகாயம் உண்டாகுது. அதனால நீங்க, நான் சொல்றேன், நீங்க கொடுக்கிற ₹1 கூட விரயமாய் ஆறதில்லை. அது என்ன பண்ணுது? பக்காவா போய் சுவிசேஷ ஒளியாய் போக முடியாத, நான் நேர்ல போக முடியாத இடத்துலலாம் இது உள்ள போய் வேலையை காட்டிட்டு இருக்கு. இப்ப இவர் என்ன சொல்றாரு பவுலே, நீ ஒரு தடவை விதைக்கும் போது எனக்கு பெருகட்டும் எனக்கு பெருகட்டும்ங்கிறதெல்லாம் நிறுத்தி விதைக்க, எத்தனை பேரையோ தேவன் ஆசீர்வதிக்க போறாருன்னு சொல்லி விதைய அப்படிங்கிற. எத்தனை பேரையோ தேவன் ஆசீர்வதிக்க போறார், இது நிமித்தமா எத்தனையோ பேருக்கு சகாயம் உண்டாக போகுது அப்படின்னு சொல்லி விதை அப்படிங்கிறார் பாருங்க. ஆமென். இன்னும் அநேக காரியங்கள் இதுல இருக்குது. அடுத்த வாரம் இதை நான் கண்டினியூ பண்றேன். அப்படியே எழுந்து நிற்போம். Thank you Holy Spirit. சொல்லுங்க, கொடுக்க வைக்கும் கிருபை. உங்களுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ, இது எங்க வாழ்க்கையில ஆக்டிவேட் ஆகட்டும்னு சொல்லுங்க. கொடுக்க வைக்கும் கிருபை. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சைவர் ஆட் ஆகிட்டே இருக்கணும். ஏமே முன்னாடியா அப்படின்னு கேட்காதீங்க, பின்னாடி. ஆமா, 100 10,000க்கு ஜம்ப் அடிச்சிடணும் பாருங்க. என்ன சும்மா இருக்கீங்க? 100 10,000 மாறட்டும்ங்க. ஏமே 10,000 எந்த ரேஞ்சுக்கு போகணும் நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. ஏமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராபா ஷாடாகாம் பாடாரதலபா மால்பாடா லாரி தாம்சன், சாரி டேவிட் வைடிபோ, அவர் கையில ஆஃபரிங் கொடுக்கும் போதெல்லாம் அவர் சொல்ற ஒரு வார்த்தை, அடுத்த முறை வரும்போது இதை விட அதிகமா கொடுப்பேன் அப்படிம்பாரு. ஒரு பெட்ரோல் பல்க் ஒருத்தர் வச்சிருந்திருக்கிறாரு, அவர் போய் $1000 என்னமோ கொடுத்துருக்கிறாரு. கையில வாங்கிட்டு இப்படி பார்த்துட்டு, அடுத்த முறை இதை விட அதிகமா கொடுப்பேன் அப்படின்னாராம். அவர் அஃபண்ட் ஆயிட்டாராம் பாருங்க. நான் கொடுத்ததை இப்படி குறை சொல்லிட்டார, 1000 தான் கொடுத்த முடியும், அசிங்கப்படுத்திட்டார அப்படின்னு. அப்போ ஆவியானவர் சொன்னாரா, டே அவனை அசிங்கப்படுத்தலடா, அவனை ஆசீர்வதிக்கிறான், நீ நிச்சயமா அடுத்த முறை அவனை பார்க்கும்போது அதிகமா தான் கொடுப்ப அப்படின்னாராம். பார்த்தா ஒரு பல்க்ல இருந்தாலே அவர் 3 பல்க்கு ஓனர் ஆயிட்டாராம் பாருங்க. அப்புறம் அடுத்த மீட்டிங் பார்க்கும்பொழுது அவருக்கு $10,000 கொண்டு போய் விதைச்சிருக்காரு.
அப்புறம் அதே மாதிரி கையில வாங்கிட்டு அடுத்த முறை இதை விட அதிகமா கொடுப்பேன் அப்படின்னாரு. கடைசியில பார்த்தா அவரு சில கண்ட்ரீஸ்க்கு இந்த பெட்ரோலியம் ரிலேட்டடா பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து பெரிய தொழிலதிபர் ஆயிட்டாராம் பாருங்க. அடுத்த முறை போகும்போது $1,00,000 கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு. மனுஷன் அப்போவாது விடலாம்ல. $1,00,000 கையில வாங்கிட்டு சொன்னாராம், அடுத்த முறை இதை விட அதிகமா கொடுப்பேன் அப்படின்னாராம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுடைய ஒவ்வொரு ஆஃபரிங்க பார்க்கும்பொழுது நான் அதான் சொல்றேன், அடுத்த முறை அதிகமா கொடுக்கட்டும் டாடி. ஆமென். இது நான் வாயில போட்டுக்கிட்டதுக்காக இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் வாயில போட்டுக்கிட்டதுக்காக இல்ல. இந்த கிருபையில் நீங்கள் பெருக வேண்டும் என்பதற்காக. ஆமென். ஆமா, இதுல ஒரு வெளிச்சம் அடிக்கட்டும். வெளிச்சம் இல்லாத ஜனங்கள் இதை பார்க்கும் பொழுது ஜனங்களை ஏதோ மேனிபுலேட் பண்ணி நீ காசு வாங்குற அப்படிங்கிற மாதிரி தோணும். வெளிச்சம் இல்லாத ஆட்களுக்கு அப்படி தோணும். இந்த விதைப்பை குறித்து உங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். ஆமென். விதைப்பை குறித்து ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். பாஸ்டர் சாம்பி செல்லதுரை அவரா இருக்கட்டும், கென்னத் கைனா இருக்கட்டும், ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. கஷ்டப்பட்ட அம்மா ஆஃபரிங் கொடுக்கும் பொழுது இவங்க 2 பேருமே வேண்டான்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ ஆவியானவர்களால் 2 பேருமே உணர்த்தப்பட்டிருக்கிறாங்க பாருங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், சாம் பாஸ்லி இதை உதாரணமா சொன்னாரா, அவர் வாழ்க்கையில் நடந்தான்னு எனக்கு தெரியல. பட் கென்னத் கைனுடைய வாழ்க்கையில் நடந்தது உண்மை. அவரு அந்த அம்மா ஆஃபரிங் கொடுக்கும் பொழுது இவர் வேண்டாம் அப்படின்ட்டாரான். நீ கஷ்டப்படுறமா வச்சுக்கோ அப்படின்ட்டு. அந்த அம்மா வாசல் வரைக்கும் தான் போயிருக்குது. ஆவியானவர் உணர்த்தி இருக்கிறார். அந்த அம்மா இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தது காரணம் என்னங்கிறது முக்கியம் இல்லை. ஆனா இனி அந்த அம்மா கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீ தான். ஏன்னா அது ப்ராஸ்பரிட்டி ஆப்ரேட் பண்ணிருக்குது, நீ அதை தடுத்துட்ட அப்படின்னாராம் பாருங்க. அந்த அம்மா மெனக்கிட்டு கூப்பிட்டு அந்த ஆஃபரிங்க கையில வாங்கினாராம் பாருங்க. ஆமென். தேவன் இதை ஆப்ரேட் பண்றதுக்காகவே சபைகளை வைத்திருக்கிறார். ஆமென். அதற்காகவே ஆசாரியனை வைத்திருக்கிறார், போதகனை வைத்திருக்கிறார், தீர்க்கதரிசியை வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு தகப்பனை, ஒரு மேய்ப்பனை அவர் கட்டளையிட்டு இருக்கிறார் உங்கள் செழிப்பிற்காக. ஆமென். சபை செழிக்கணுங்கிறதுக்காக அல்ல, மெய்ப்பன் செழிக்கணுங்கிறதுக்காக அல்ல, நீங்கள் செழிப்பதற்காக. அப்ப சபை எப்படி செழிக்கணும்? மெய்ப்பன் எப்படி செழிக்கணும்? மெய்ப்பன் அவன் மெய்ப்பனுக்கு விளைக்கணும். மெய்ப்பன் அவன் எங்க இருந்து போஷிக்கப்படுறானோ அங்க விதைக்கணும் பாருங்க. அதனாலதான் சபை பெருகும், சபை ஆசீர்வதிக்கப்படும். ஜனங்கள் தருவதனால் அல்ல அல்ல அல்ல, இது அதையும் தாண்டி புனிதமானது. புனிதம். உங்கள் விதைகளை கையில எடுத்துக்கோங்க. இந்த முறை இப்படி சொல்லி விதைங்க, சரியா? ஆண்டவரே, இந்த விதை எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட போதோ, ஆமென், அதற்காகவே என் கரத்துல நீர் தந்திருக்கிறீர். அடுத்த முறை இதை விட அதிகமா விதைக்கணும் டாடி. ஆமென். அடுத்த மாதம்லாம் லட்சத்துக்கு குறைஞ்சு நான் விதைக்கவே கூடாது. அந்த மாதிரி என்ன என் குடும்பத்தை மாத்துங்க டாடி. அந்த மாதிரி என்ன குடும்பத்தை மாத்துங்க. அந்த கிருபை என் வாழ்க்கையில ஆக்டிவேட் ஆகட்டும். சொல்லுங்க, அந்த கிருபை என் வாழ்க்கையில ஆக்டிவேட் ஆகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவை விதைத்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன் டாடி. இந்த விதைப்பு அறுப்பை குறித்து வெளிச்சம் உண்டாகட்டும் டாடி. இந்த கிருபையில் இவர்கள் பெருகுவார்களாக. விதைத்த ஒவ்வொருத்தரும், விதைக்க மனதுள்ள ஒவ்வொருத்தரும் இந்த கிருபையில் பெருகுவார்களாக. மக்கதோனியா சபையில நடந்த அதே கிருபை இவர்கள் வாழ்க்கையில செயல்படட்டும். செழிக்க செய்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், 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 ஆமென்.